திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்காக வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜசேகரன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று கூறி அமைகிறோம். ஐயா வாங்கய்யா. அடியன் இன்னைக்கு பொழிப்புரை வாச்சிடுறேன் ஐயா. ஐயா அடியன் இன்னைக்கு பொழிப்புரை வாச்சிடுறேன் ஐயா. நீங்க படிங்க, பொழிப்புரை அடியன் திருவாசகத்து பொழிப்புரை சொல்லிடுறேன், நீங்க முறையா எல்லாரும் பாடி முடிச்சிருங்க. வாங்க. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி அடியன் படிக்கிறேன். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டாரித்தர் நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி முதல் மருவு புருஷோத்தமன் சேதிராய் மூலர் மன்னம் திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறிகள் திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை கோயில் அடைதல். வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. அருள் பெருகு தனிக்கடல். நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியங்கண் 2 எனவும் புகனும் உய்ய இரு கடவுண்டவருளும் உலகும் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருமுறை கோயில் திறத்தல். சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி அம்மா வாங்க. பெருமான் வாங்க செல்வியம்மா வாங்க. சிவாய வேற என்ன படிக்கணும் சாமி? பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால்
நாதந்தால் சென்று சேர்வோமே. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க கோமதி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காந்திமதி வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார். அவர் பலரும் வைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் செப்பூரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பரு தெமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பரு தெமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நடராஜையா. ஐயா முதல் பாட்டுங்களா? பாட்டுங்க. மாணிக்க வாசிகள் திருவடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பிள்ளையில் அருளிது எண்ணப்பதிகம். நன்றிங்க ஐயா. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும். பாருருவாய வேண்டும் பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே. ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. ஆருருவாய என் ஆராமுதே உன் அடியவர் தொகை நடுவே. ஓருருவாய திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. திருச்சிற்றம்பலம். பாடல் கொண்டான பொழிப்புரை. சிறப்பையே வடிவமாக உடைய சிவபெருமானே, சிறப்பையே வடிவமாக உடைய சிவபெருமானே, செந்தாமரை மலர் போன்ற அரிய உருவத்தை உடைய எனது அரிய அமுதமானவனே, பூவுலகில் தோன்றுகின்ற உடம்புகளாகிய பிறவிகள் வாராது ஒழிய வேண்டும். பூவுலகில் தோன்றுகின்ற உடம்புகளாகிய பிறவிகள் வாராது ஒழிய வேண்டும். அதற்கு உன்னிடத்தில் வைக்கின்ற அன்பையும் நான் அடைய வேண்டும். அது நிலைக்க உன் அடியார் கூட்டத்தின் நடுவில் ஒப்பற்ற வடிவமாகிய உன்னுடைய திருவருளை காட்டி அடியேனையும் உய்தி பெறும்படி சேர்த்து கொண்டு அருள்வாயாக சிவபெருமானே. இந்த பாடல்ல நல்ல அடியார்கள் கேட்டு சிந்தித்து தெளிந்து அதுக்கப்புறம் நிட்டை கூடி திருவடியை சேர்ந்த அழுது அடி அடைஞ்சாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம எல்லாம் அந்த தொகை நடுவுல இருக்கணும்னு இந்த பாட்டுல விண்ணப்பம் வைக்கிறாரு. என்னன்னா, ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டார் அடியார் தொகை நடுவே. அப்ப இந்த அடியார் தொகை நடுவேன்றது என்னன்னா, யாரெல்லாம் நிட்டை கூடலுக்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் புருவ மத்தியை தொட்டாங்களோ, யாரெல்லாம் அழுது அடி அடைஞ்சாங்களோ, யாரெல்லாம் மனு உரிமைக்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் சிவபெருமானுடைய பெருங்கமல செந்தாமரை மலர் போன்ற அரிய அந்த திருவடியை பெற்றாங்களோ அந்த அடியவர்கள் தான் சிவனடியார்கள். அந்த அடியார் தொகை நடுவே ஓருருவாய் நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டாருளே. அப்படி ஞானம் பெற்று அனுபூதி அடைஞ்ச அடியாரு கூட என்னை சேர்த்து வை சாமி அப்படின்னு இந்த முதல் பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டு வாசகர் அதை போல பாடினாரு. அது நீங்களும் பாட்டீங்க அப்படியே அதே மாதிரி. சிவாயம். என்ன பரிகன்ற மாதிரி உங்க எண்ணத்தைப்படி அழகா அமைஞ்சிருக்கு இன்னைக்கும். கண்டிப்பா. சீக்கிரமா கல்யாணம் நடந்து வாழ்த்தணும் சீக்கிரமா. என்னையும் உய்ய கொண்டாருளே, என்னையும் உய்ய கொண்டாருளே. சிவாயம். சிவாயம். அடுத்து சிவ ஜான்சிராணி அம்மா வாங்க, ரெண்டாவது பாட்டு. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்துங்கு ஒரு பொழுதும்
அறியேன் நாயேன் இன்னதென்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றுன் பெய்களடி காட்டி பிரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. பாடலுக்குண்டான பொழிப்புரை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சங்கரனே, எம் தலைவனே, உனக்கு அடிமையாய் இருப்பதற்கு உரிய தகுதி உடையவன் அல்ல. சங்கரனே, எம் தலைவனே, உனக்கு அடிமையாய் இருப்பதற்கு உரிய தகுதி உடையவன் அல்லே. எனினும் உன்னை விட்டு நீங்கி இவ்விடத்தில் ஒரு கணமும் தங்கி இருக்க மாட்டேன். இரக்கத்தால் பெரிய ஒப்பற்றவனாகிய நீ உன் கடலினை அணிந்த திருவடியை பார்த்து கொள்வாயாக என்று காட்டி உன்னை பிரிய மாட்டேன் என்று அருளி செய்த உன் திருவருளும் பொய்தானோ? நாயனையேன் அதன் தன்மை என்னதென்று அறிய மாட்டேன். நாயனையான் அதன் தன்மை இன்னதென்று அறிய மாட்டேன். சிவபெருமானே, இதனுடைய பெருங்கருணைன்னா பணிவை இங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு. உரிய நல்லேன்னு சொல்றாரு. உரியன்னா உன்னுடைய திருவடி அடையிற தகுதி எனக்கு இல்லை, இருந்தாலும் உனக்கு அடிமை செஞ்சு நான் பிரியாத இருக்கிற ஒரு பெரிய எனக்கு கொடுப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு நாயேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால அந்த பிரியன் என்றென்றும் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. ஏற்கனவே காமிச்சிட்டு திருப்பி என்னை மறைச்சிட்டே முதல்ல கூப்பிட்டு அந்த திருவடியில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாராம் சாமி. அப்படி மறைஞ்ச பிறகு அவரு அப்படி முதல்ல கொடுத்து ஆட்கொண்டவரு அதுக்கப்புறம் திருவடியை மறைச்சு நீ பணிய பாருன்ற மாதிரி மாணிக்க வாசகர் கொஞ்சம் தண்ணி காட்டுவாரு. அப்படி தண்ணி காட்டும் போது முதல்ல கொடுத்தீங்க, திருப்பி இந்த மாதிரி இந்த நாயனுக்கு ஆட்கொள்ற மாதிரி திருப்பி காமிக்க மாட்டேங்கிற ஏக்கத்தோட இந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டுக்கு போலாம். சிவலலிதா லோகநாதன் வாங்க. நம. திருச்சிற்றம்பலம். என்பே ஊருக நின்னருள் அளித்தும் இணை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை ஊருக்கே உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளால் என் உயிர் நாதா நின்னருள் நானாமே நாதா நின்னருள் நானாமே நாதா நின்னருள் நானாமே. அற்புதம் 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 சிவபெருமானே. பாடலுக்கு நல்ல பொழிப்புரை. என் எலும்புகள் எல்லாம் உருகும் மண்ணும் உன் திருவருளை தந்து உன்னுடைய 2 தாமரை மலர் போன்ற திருவடியை காட்டி முன்னுமே என்னை ஆட்கொண்ட முனிவனே, முனிவர்களுக்கெல்லாம் முதற் பொருளானவனே, பேரின்பமே கொடுத்தருளி என்னை உருகுவித்து என் பசு போதத்தை நீக்குகின்ற எங்கள் பெரியோனே, எனது உயிர் தலைவனே, உன்னுடைய திருவருளால் பூசாமல் உன்னுடைய நட்பை எனக்கு அருளி செய்ய வேண்டும். இந்த போன 2 பதிகங்கள்ல மாணிக்க வாசகர்கள் பாசந்தீர பணிகள் பாசந்தீர பாசந்தீரன்ற 2 சொல்லு பயன்படுத்தியிருப்பாரு. ஆனா இந்த திருவாசகத்துல என்ன சொல்றாருன்னா, இங்க பசுவும் தீரணும், பசு போதத்தையும் நீக்கணும்னு சொல்றாரு. பாருங்களேன், கடந்த 2 பதிகங்கள்ல பாத்தீங்கன்னா பாசத்தை நீக்கத்துக்கு பதிகம் பாடியிருப்பாரு. பாசம்னா ஆணவம் கண்மம் மாயை. இப்போ இந்த பசு போதத்தையும் விடணும்ன்றாரு. எப்படி? முதற் பொருளான பேரின்பமே கொடுத்தருளி என்னை ஊக்குவித்து என் பசு போதத்தையும் நீக்குகின்ற எங்கள் பெரியோனே, எனது உயிர் தலைவனே, உன்னுடைய திருவருளால் பூசாமல் உன்னுடைய நட்பை எனக்கு அருளி செய்ய வேண்டும். அப்போ இந்த இணையா திருவடி என் தலைமைன்ற மாதிரி இந்த புருவமதியில வரதான். இதுதான் அந்த ரகசியம். வேற இந்த சிகாரத்துல இது பெரிய ரகசியங்க. ஆமா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். அந்த கூடி 2 உலகத்துல கணவன் மனைவி கூடுற மாதிரி அந்த இறைவனோட நம்ம கூடணுமா. சிவபெருமான சிவசிவா கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு முதலீடு மட்டும் நடக்கலைன்னா எப்படிங்க நியாயம் அது? இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்புறம் முதலீருக்கு 2 பேரும் சேர்க்காம குழந்தை மட்டும் எப்படி பெற்றுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதே மாதிரிதான் கூடல்னு ஒண்ணு இருக்கணுங்க. அந்த கூடல் இறைவனோட கூடணும். அதுக்குதான் அந்த கூடல் தான் நிட்டை கூடல். அப்போ நீங்க கேட்டுருவீங்களாமா, சிந்திப்பீங்களாமா, தெளிஞ்சிருக்கலாமா, நிட்டை கூடல் மட்டும் வரமாட்டீங்களாமா. அப்படி எப்படி எப்படி நீங்க 2 கலப்பீங்க? அப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். நீங்க பாடம் கத்துக்கிறீங்க, சித்தாந்தம்னா என்னன்னு படிச்சுக்கிறீங்க, தேவரனா என்னன்னு படிச்சுக்கிறீங்க. இந்த 2 கேட்டகரியில படிச்சுட்டு அப்படியே விட்டுடுறீங்க. அடுத்த நிலைக்கு வரணும். கேட்கறீங்க, சிந்திக்கிறீங்க, தெளிறீங்க,
கடைசி நிலையில வந்து 2 கலக்கம் உள்ள வரணும். அப்பதான் நீங்க முழுமை பெற முடியும். அதத்தான் இவர் கேட்கிறாரு. இணைமலர் அடிகாட்டி முன்னமே என்னை ஆண்டு கொண்ட முனிவா, முனிவர் முழுமுதலே எல்லாருக்கும் முதல்வனானவனே, என்னையும் நீ திருப்பி என்ன பண்ணு? பூசாமல் உன்னுடைய நட்பை எனக்கு அருளிச் செய்ய வேண்டும்னு எவ்வளவு பக்திமயமா கேட்கிறாரு பாருங்க. சிவபெருமானே சிவசிவா. நல்ல அடியார் பெருமக்கள் தெளிஞ்சு உள்ள அடுத்த கட்டத்துக்கு வரணும்ன்றது அடியனுடைய விண்ணப்பம். அடுத்த பாட்டு வாங்க. சிவ ஐயா, நேத்துதான் சிதம்பரம் போயிட்டு வந்தாங்க ஐயா. இதேதான் நான் அற்புதம், நினைச்சேன். அற்புதம். கரெக்டா எனக்கு இந்த பாட்டு இன்னைக்கு அமைச்சதுங்க ஐயா. சிவ கண்டிப்பா. என்பே உருகி. ஆமா. எலும்புகள்லாம் உருகும்னு உன் திருவடிகளை தந்து. அப்ப பாருங்க, எலும்பே உருகுற அளவுக்கு திருவடி தரணும்ன்றாரு. அந்த அளவுக்கு நம்ம உருகணும். சிவசிவா. அடுத்து வாங்க. யார் பாடுறீங்க? கணபதி ஐயா வாங்க ஐயா. கணபதி ஐயா வாங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, மதன்றால் வாழ்க, இவ்வப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்கள் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. நானாவித பரிமள மந்திர தூபதீபம் தூபதீபம் நீராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாத்தி அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க, திருவடி போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாயன. பத்தில நேனும் பழுந்தில நேனும் உன் உயர்ந்த பெண்கள் காணு. பித்திலேனும் பிறத்திலேனும் பிறப்பரும் எம்பெருமானே. முத்தரையானே மணியணியானே மல்வழி முறையோ என்று எத்தனையானோ யார் தொடர்ந்துள்ளே இனி பிறந்தார் பேரே. பத்திலேனு பழந்திலேனு உன் உயர்ந்த பயங்கள் காணு. வித்திலேனும் பிறனிலேனும் பேப்பருமாயம் பெருமானே. முத்தரையானே மணியணியானே மல்வடை முறையோ என்று எத்தனையானோ யார் தொடர்ந்துள்ளே இனி பேர்ந்தே இனி பேர்ந்தே. சிவாசி சிற்றம்பலம். வணக்கம். சிவா. நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. சிவாயனம். பொழிப்பு பாடலுக்குண்டான பொழிப்படை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எம்பிரானே, முத்து போன்றவனே, மாணிக்கத்தை போன்றவனே, தலைவனே, முறையோ என்று எவ்வளவாயினும் நான் உன்னை பற்றி தொடர்ந்து இனிமேல் பிரிந்திருக்க பொறுக்க இயலாதவன் ஆகின்றேன். ஆதலின் பற்று இல்லாதவன் ஆயினும் வணங்குதல் இல்லாதவன் ஆயினும் உனது மேலான பசுமையான கழலை அணிந்த திருவடிகளை காண்பதற்கு விருப்பமில்லாதவன் ஆயினும் துதித்திலேன் ஆயினும் என் பிறவியை போக்கி அருள்வாயாக. இதுல என்ன மாணிக்கவாசர் சொல்ல வர்றாருன்னா, அப்பா நான் உன்னை பிரிஞ்சு ஆற்ற மாட்டேன், பக்தி இல்ல, அன்பு இல்ல, திருவடிகிற பணிகிற அளவுக்கு பக்குவம் இல்ல, விருப்பம் இல்ல, இப்படி எதுவுமே இல்லைன்னாலும் என் பிறவியை போக்கி அருள்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அடுத்த பாட்டு வாங்க. அடியேன் படிச்சிடுறேங்க ஐயா. தனலட்சுமி அம்மா வாங்க. சிவாயம். பட்டமால் படி. ஐயா படிக்கிறீங்களா? படி. திருச்சிற்றம்பலம். காணுமது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற. காணுமது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற. பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பெண்ணையும் பெருமானே. தானுவே அழிந்தேன் நின்னினைந்துருகும் தன்மையின் புன்மைகளால். காணுமதொழிந்தேன் நீ இனிவரினும் காணவும் நாணுவனே. காணுமதொழிந்தேன்
நீனிவரினும் காணவும் நானுவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சரிம்மா, சிவாயனம். திருச்சிற்றம்பலம். எம்பிரானே, நிலையானவனே, உன் திருவடியை பிரிந்திருத்தலால் காண்பதை ஒழிந்தே, கண்கள் களிப்பு மிகும்படி பார்த்து போற்றுவது ஒழிந்தே, வாயால் துதிப்பதையும் விட்டே, உன்னை எண்ணி உருகுகின்ற இயல்பும் என்னுடைய அற்பத்தன்மையால் தோன்றுதல் இல்லாமை ஆயினேன், இல்லேன் ஆயினேன், இவற்றால் பிறகு கெட்டேன். அதனால் நீ இனிமேல் என் முன் வந்தாலும் பார்ப்பதற்கு கூசுவேன். அப்ப என்ன, இது 3 விதமா சொல்றாரு. நான் பாக்குறத விட்டுட்டேன், நான் உன் திருவடியை நான் பிரிந்திருக்கிறேன். 2வது, கண்கள் களிப்பூர்படி நான் போற்றுவதும் கிடையாது. 3வது, வாயால துதிக்கிறதே நான் விட்டுட்டேன். 4வது, உன்னை எண்ணி உருகுகின்ற இயல்பு என்கிட்ட கிடையாது, என்கிட்ட அற்பத்தனம் இருக்குது. இந்த 4 இல்ல. அப்புறம் இத்தனையும் கெட்டேன்றாரு, பிறகு கெட்டேன்றாரு. அப்ப கெட்டு ஒழிஞ்சனா, அதனால நீ என்ன பண்ற, என் முன் வந்தாலும் நான் உன்னை பாக்குறது எனக்கு கூச்சமா இருக்குமே. எப்படி நம்ம நாணி நிப்போம் இல்லையா, தப்பு செஞ்சவன் நாணி நிப்போம் இல்லையா. அப்ப இது 3த்தையும் நான் செய்யவே இல்லை. உன்னை நான் பார்க்கவும் இல்லை, உன் திருவடியை நெட்டை கூடவும் இல்லை, உன்னை நான் துதிக்கவும் இல்லை, உன்னை நான் போற்றி புகழவும் இல்லை, என்னுடைய அற்பத்தன்மையால் உன்னை நான் 2.5 கலக்கவும் இல்லை. இப்படி நான் கெட்டு நிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ என் முன்னாடி வந்தேன்னா தப்பு செஞ்சவன் எப்படி நிப்பானோ அது மாதிரி நான் நாணி நிக்கிறேனே, பூசுவனேன்னு சொல்றாரு. அடுத்த பாட்டு வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆதிரநீக்கம் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து தோற்றியடியார்க்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீதியிலே போற்றிய நமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தழைத்தலறி என்னுள்ளே ஆற்றுவனாக உடையவனே எனை ஆவ என்றருளாயே. போற்றிய நமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தழைத்தலறி என்னுள்ளே ஆற்றுவனாக உடையவனே எனை ஆவ என்றருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிம்மா. பார்த்திரு மேனி நீற்றம் பரமனை, அது திருநீறு பூசுற உடம்பு. என்னை அடிமையாக உடையவனே, பால் போல வெண்மையாகிய திருநீற்றை அணிந்த மேலோனும் மேலான கருணையோடும் எதிரே வந்து காணப்பட்டு உண்மை அடியவர்களுக்கு அருள் வழி நல்கும் ஒளி பிழம்பும் ஆகிய உன்னை அறநெறி இல்லாத யான் என் அமுதமே என்று எண்ணி துதித்து போற்றி அழைத்து நின்று நீ என் மனத்தில் ஆறுதல் அடையும்படி அடியனுக்கு ஐயோ என்று இறங்கி அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாமியோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாரு, அறநெறி இல்லாதவன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அப்புறம் அறநெறி இல்லாத யான் என் அமுதமே என்று எண்ணி துதித்து போற்றி அப்படின்னா தன்னை அறநெறி இல்லாதவன்னு சொல்லி, அப்படிப்பட்டவனுக்கு நீங்க அந்த ஐயோன்னு அருள் புரிய மாட்டாயா, ஆற்றுவேன் உடையவனே என்னை என்று என்று ஐயோன்னு என்னை இறங்கி அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றாரு சிவபெருமானே. அதாவது நம்ம மேலே சாமி இறக்கம், அதாவது அவன் அருளாரே அவன் தாள் வணங்குன்றது இங்க நிஜம்தாங்க. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சாமியோட திருவருள் கருணை நமக்கு அவன் என்று அருளாயே. இங்க மாணிக்க வாசகரே என்ன சொல்றாரு பாருங்க, அடியனுக்கு ஐயோ என்று இறங்கி அருள் புரிவாயாக. அப்போ நம்ம சார்பா அவர் விண்ணப்பம் வைக்கிறார். நம்மளும் என்ன பண்ணும், அப்பா நான் இதெல்லாம் மறந்துட்டேன், ஏன்னா நீ கருணை கூர்ந்து தயவு செய்து எனக்கு அருள் புரியா, ஐயோ எனக்கு அருள் புரிய மாட்டாயா அப்படின்ற ஏக்கம் நம்மளுக்கு நிச்சயம் பூர்வ மத்தியில வரணும். அடுத்துங்க ஐயா. 2 சுற்று படிக்கலாம் ஐயா, எல்லாரும் படிக்கலாம். சிவாய் 3 சுற்று வரும். முடிஞ்சிடுது. சொல்லுங்க, அப்படி படிக்க சொல்லுங்க. அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்க, பதிவத்தினுடைய முதல் பாடல் படிங்க. ஓம் நம சிவாய. பாருருவாய விரபர வேண்டும் பதிமையும் பெற வேண்டும். பாருருவாய விரபர வேண்டும் பதிமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்
போல ஆருருவாய என்னாரமுதே ஆருருவாய என்னாரமுதே உன்னடியவர் தொழுகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே ஆருருவாய என்னாரமுதே ஆரமுதே உன்னடியவர் தொழுகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. நன்றி. அது தொழுகை இல்லம்மா, அடியவர் தொகை நடுவே. 2 வாட்டி படிக்கும்போது நீங்க தொழுகைன்னு சொன்னீங்க. அடியர் தொகை, அடியவர் தொகைன்னா அழுது அடி அடைந்தவர்கள்னு சொல்லுவாங்க. செழுங்கமலம். ஆமாம்மா, ஆமா. நீங்க தொகை நடுவே. ஆமா, தொகைமா, அது தொழுகை இல்லை. அது புக்ல அப்படி இருக்கா? அருருவாய என் ஆரமுதே உன்னடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. ஆமா, சிவசிவா. இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுவதுன்னா, திருப்பி திருப்பி இந்த உடம்பு எடுத்து அந்த உடம்பு எடுக்கிறது, அந்த உடம்பு பிறப்பு எடுக்கிறது வாராது ஒழிய வேண்டும் மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்படி ஒழியணும், பிறப்பு ஒழியணும்னு சொன்னா திருப்பி மலம் மூத்திரம், திருப்பி மலம் மூத்திரம், திருப்பி இந்த பட்டினத்தார் சொல்லுவாரு, எத்தனை எத்தனை அப்பாமார்களோ, எத்தனை எத்தனை அம்மாமார்களோ, இன்னும் எத்தனை எத்தனை தாயோ, எத்தனை எத்தனை கருவோ, எத்தனை எத்தனை யோனியோ, எத்தனை எத்தனை பிறவி கருவாசமோ அப்படின்னு புலம்புறாருல்ல. அந்த மாதிரி இல்லாம நான் பிறந்தொழிந்தேன், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்றாருல்ல. அவரே தான் சொல்றாரு முதல்ல, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன்றார். அப்ப அந்த பொன்னடிகள்ன்றது பூர்வ மத்தியம் தான். அந்த பூர்வ மத்தியில அடைஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த இருவினை ஒப்பு நிச்சயம் நடக்கும், மலபரிவாக நிச்சயம் நடக்கும். ஆனா உங்களுக்கு நான் என்ன அடியனை சந்திக்கும் போது நிச்சயம் அதை கேட்டு நீங்க அந்த பெரிய பொக்கிஷத்தை நீங்க கேட்டு வாங்கிக்கணும். டே வாடா, எனக்கு சொல்லிக் கொடு. என்னோ நீ இப்ப இந்த டெய்லி பேசிட்டு இருக்குல்ல, எனக்கு அந்த அதை ஏன் கூட்டி கொடுக்க மாட்டேன்ற, உட்காரு, நான் பூஜை அறையில உட்காடுறேன். அப்படி எனக்கு எப்பயாவது என்ன சந்திச்சீங்கன்னா என் மெனியை பிடிச்சி நீங்க கேளுங்க. இவ்வளவு தூரம் நீ பேசுற இல்லடா, அந்த 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 நெட்டை கூட எனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நீ சொல்லிக் கொடுங்க. நான் நிச்சயம் கட்டவரில் அழுத்தி உங்க முதுகெலும்பு நேரா உட்கார வச்சு, உங்க சின்முத்திரில உட்கார வச்சு கரெக்டா உங்களுக்கு அழகா உங்க நாசூக்கு அந்த நாசி வழியா மூச்சு போகாம நின்று நிதானமா சிவபெருமானை எப்படி தரிசனம் பண்ற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமா, அப்படிப்பட்ட தொகை நடுவே அந்த அடி அடைஞ்சவங்களோட தொகை நடுவில் நீங்க எல்லாம் இருக்கிறதுக்கு பெரிய பண்ணணும்னு தான் மாணிக்கவாசகர் நம்ம பொருட்டு என்ன பண்ணிருக்காரு, அந்த ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. என்னையும் நீ தேத்த மாட்டியா? ஏதோ போறாங்க 10ஓட 11 முற்றோதலுக்கு போறேன், 10ஓட 11 கோயிலுக்கு போறேன், 10ஓட 11 வருஷம் போறேன், என்ன நீ காப்பாற்ற மாட்டியா? என்னை தடுத்து ஆட்கொள்ள மாட்டியா அப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அடியனை நீங்க சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா, முதல்ல நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, என்னவோ நீ சொல்றியே சாமி, அது கொஞ்சம் தொட்டு காமிக்க மாட்டியா, அதை சுட்டி காமிக்க மாட்டேன். நிச்சயம் அந்த திருவருள் கருணையினால நீங்க என்ன நேர்ல சந்திச்சீங்கன்னா, நமக்கு எல்லாம் ஒரு தனிமையா ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, பூஜை அறையில நிச்சயம் சாமி விளக்கு ஏத்துட்டு திருநீர் பூசி அழகா அந்த நெட்டை கூடல் நான் உங்களுக்கு அனுபவப்படுத்தி கொடுக்குறேன். சரியா சிவபெருமானே? அடுத்த பாட்டு வாங்க. சொக்கம்மாளம்மா வாங்க. சிற்றம்பலம். உரியே நல்லேன் உனக்கடிமை, உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் தரியேன் நாயேன்
இன்னது என்றறியேன் சங்கர கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டு கொள் என்றும் பெய்கடல் அடி காட்டி பிரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. பிரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிமா நன்றிமா. இதுல என்னன்னா, நம்ம என்னதான் முயற்சி பண்ணி கடலை அடைஞ்சாலும் கடலை அவன் காட்டணும் இல்லையா? ஆமா, நம்ம பார்க்கலாம். இப்ப நான் சொல்லிடலாம், வாய்க்கு என்னுடைய வாய்ஸை கூட இல்ல, நான் அகங்காரத்துல பேசுறத கூட நீங்க நினைச்சுக்கலாம், திருதுன்னு உட்காரலாம். ஆனா திருவருள் கருணைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதாவது நம்ம உட்காந்துடலாம், பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்னும் பெய்கடல் அடி காட்டி, நம்ம உட்காந்து என்னதான் அடியை பார்த்தாலும் சாமி இறங்கி வந்து அந்த கடலினை அணிந்த திருவடியை பார்த்து கொள்வாயாக என்று காட்டி, கடலடி அணிந்த திருவடியை பார்த்து கொள்வாயாக என்று காட்டி உன்னை பிரிய மாட்டேன் என்று அருளி செய்து அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லணும். அப்படி அதை தான் எதிர்பார்க்கிறார் மாணிக்கவாச சுவாமி. அப்போ வெறுமனே வந்து முறைச்சு முறைச்சு பாக்குறதுனாலயும் ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு, அங்க ஒண்ணுமே இல்ல நினைப்பு தான் வரும். அப்போ சாமி இறங்கணும். எப்படி? உன் கடலினை அடைந்த திருவடியை பார்த்து கொள்வாயாக என்று காட்டி உன்னை பிரிய மாட்டேன் என்று அருளி செய்த உன் திருவருளும் பொய்தானோ, நாயனையேன் அதன் தன்மை இன்னதென்று அறிய மாட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம உலகவாசிகள், நம்மலாம் உலகவாசிகளா இருக்கிற நம்ம வந்து முதல் பாட்டுல அந்த பிறவியை தீர்த்து உன் திருவடியை காட்டணும்னு சொன்னாரு சாமி. 2வது பாட்டுல நீயே வந்து என்னை காமிச்சு ஆட்கொண்ட, இப்ப என்னை கை விட்டுட்டீங்கன்னா இந்த நாய் திருப்பியும் வந்து அறிய மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு 2வது பாட்டுல. அதனால நீங்க சந்திக்கும் போது 2வது பாட்டு நீங்க இப்ப அடியார்கள் என்னை சந்திக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, அப்ப அது எப்படி உட்காரணும், எப்படி அது கூடணும், திருவடியை எப்படி அடையணும்னு மட்டும் என்கிட்ட கேளுங்க. அந்த நம்ம வாழும்போது அந்த பெரிய பெரும் செல்வத்தை நம்ம பெற்றுக்கலாம். சிவாயிரம். திருச்சிட்டு 3வது பாட்டுக்கு வாங்க. சிவசெல்வி ராஜசேகர். திருச்சிற்றம்பலம். உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உரியே நல்லேன். 3வது பாட்டுல 3வது பாட்டு படிங்க. சிவசிவ. என்பே உருக நின் அருள் அளித்தும் இணை மலரடி காட்டி, முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு மீட் எடுங்கம்மா செல்வி அம்மா, மீட் எடுங்க சாமி. பாடுங்க. இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உணர்கின்ற எம்மானே, நன்பே அருளாய் என்னுயிர் நாதா நின் அருள் நாணாமே, நன்பே அருளாய் என்னுயிர் நாதா நின் அருள் நாணாமே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிமா. அழகா தாளம் போட்டு பாடுனீங்க. மகிழ்ச்சி. முனிவனே என்றாரு சாமி இங்க. இணைமலர் அடிக்காட்டி. இணைன்னா வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். இது ரெண்டும் கொண்டு போய் இணைக்கணும். எங்கன்னா பூர்வமதுல இணைக்கணும். மாட விளக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு மாடசாமின்னு சொல்லுவாங்க. மாடசாமின்னா வெளியில கும்பிட்டு இருக்கும் மாடசாமி. இந்த முக்கவனம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதான் மாடம். அப்ப என்பே ஒருக்க அந்த இணைமலர் அடிக்காட்டின்னா இந்த மாடம் மாதிரி இருக்கு அந்த கண்ணு. வலது கண்ணு ஒரு முனை, இடது கண்ணு ஒரு முனை. இது 2 முனையும் எடுத்துன்னு போயிட்டு கரெக்டா கூம்பு மாதிரி நிற்கும். நம்ம வீட்டுல மாடம் வைப்போம் இல்ல, அது உள்ள ஜோதியை நம்ம ஏத்த போறோம். அந்த மாதிரி அந்த முன்பே என்னை ஆட்கொண்ட முனிவான்றார். இங்க முனிவன் யார் சொல்றாருன்னா சிவபெருமான சொல்றாரு. முனிவர் முழு. அப்போ முனிவருக்கெல்லாம் முழு முதலேன்றார். அப்போ அந்த இடத்துல இன்பே அருளி என்னை உருக்கி, எப்படின்னா அந்த இடத்துல நம்ம உருகி அந்த ஜோதியை பார்த்த உடனே நம்ம எல்லாம் உருகிடுவோம். உண்மையிலே நீங்க அந்த எல்லைக்கு வரணும். அந்த எல்லைக்கு வந்தீங்கன்னா சாம்பலா மாறிடும். ஆமா, அந்த உலகம் மறையும். முதல்ல நான் என்பது மறையும், உடல் என்பது மறையும், மனம் என்பது மறையும். மனம் கடந்த ஒரு நிலையை நீங்க போய் அடையணும்னா அந்த மாடசாமி நீங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட மாடசாமி தான் முனுசாமி. அந்த முனுசாமி தான் முனிவன். அந்த முனிவனை தான் நம்ம தொட போறோம். இந்த பாட்டு அனுபவ ரீதியா நீங்க தொடணும். நீங்க எல்லாரும் தொடணும்னு தான் அடியேன் விரும்புறேன். அந்த இடத்துல எலும்பியே உருக்கக்கூடிய ஆற்றல்னா நீங்க மெய் மறந்துடுறீங்கல்ல, உடம்ப மறந்துடுறீங்க, மனசை மறந்துடுறீங்க. அப்போ உடம்புக்குள்ள எலும்பு ரகசியம் சிவபெருமானே. அப்போ இந்த நிட்டை கூடல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இணைமலர் அடிக்காட்டி அப்படியே வந்து அந்த 2 கண் இணையது இல்லையா, வலதும் இடதும் சேர்ந்து, இடது கண்ணும் வலது கண்ணும் சேர்ந்து
அங்க போய் ஒன்றி திருவடி தாமரையில ஒன்றி அந்த மாடத்துக்குள்ள சின்னதா அண்ணாமலையார் மாதிரி ஒரு ஜோதி எரியதான் நீங்க பாவிச்சுக்கிட்டு அதை நீங்க அப்படியே நின்று லயிச்சிட்டீங்கன்னா இந்த உலகமே, அதாவது குனித்த புருவமும் ஐயா தாமதன் ஐயா, ஐயா சிவாயம் சொல்லுங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டியது. நீங்க அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உலகம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா இதை நான் உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு முறை நீங்க அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சத்தியமா அந்த உலகம் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. அந்த சொல்லு உண்மை. புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. அப்பா, பிறவி பெரும்பயன்னு சொன்னா இதுதான் சாமி. பிறவி பெரும்பயன்னா இதுதான். நீங்க வர்றவங்க எல்லாரும் அந்த உண்மை ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு சிந்திச்சு தெளிஞ்சு, ஆஹா நம்ம உண்மையா அடுக்கடுக்கா நம்ம படிப்படியா தான் மேல போறோமா, சிவத்துக்குள்ள நுழையிறோமான்னு. அப்ப சிவானந்த விளைவு ஏற்படணும். இந்த சிவானந்த விளைவு ஏற்படாத வரைக்கும், இப்பதான் சொன்னேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, போன பாட்டுல ஏதோ சொன்னேன் நான். கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க, செலவு பண்றீங்க, எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. அவனை மும்பையிலயும் இவளை வந்து சிங்கப்பூர்லயும் வச்சிருக்கீங்க. எப்படி நடக்கும்? அதே மாதிரிதான் நீங்க சித்தாந்தம் படிக்கிறதும் நீங்க தேவாரம் படிக்கிறதும் எல்லாமே கல்யாணம் பண்ணி வைக்கிறது சமம். கடைசியில கூடுறதுக்கே உடல்ல நீங்க அந்த நிட்டை கூடலுக்கே வரமாட்டேன்றீங்க. அந்த விளைவு ஏற்படணும். அப்பதான் சிவானந்த விளைவு ஏற்படும். அதுதான். அப்ப உலகியலுக்கே இவ்வளவு உதாரணம் சொல்றேன் நான். அப்ப அருளியலுக்கு எவ்வளவு பெரிய உதாரணம் இது. அப்ப என்பே உருகிற மாதிரி அந்த மாடசாமின்னு சொல்லக்கூடிய முனிவர் அங்க இருக்கிறாரு. அந்த முனிவரை நீங்க பார்த்து நீங்க இப்படி நீங்க எனக்கு அருளி செய்ய வேண்டும், கூசாமல் என் உயிர் தலைவனே உன்னுடைய திருவுருளால் கூசாமல் உன்னுடைய நட்பை எனக்கு அருளி செய்ய வேண்டும். சாமியால் நட்பா நம்ம இங்க நட்பு முறையில என்ன பண்றாரு, எப்படி சுந்தரர் நட்பு முறையில கேட்கிறாரோ நண்பேன்னு சொல்றாரு. நண்பே அருளாய் என்னுயிர் நாதா. நாதம்ன்றது நாதம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துல மனைவி வந்து நாதா அப்படின்னு கூப்பிடுவாங்க, மனைவியை வந்து நாதின்னு கூப்பிடுவாங்க. அப்ப நாதம் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அந்த நாதத்துக்கு விநாயகர்னு பேர் வச்சோம், ஓங்கார கடவுள்னு பேர் வச்சோம். அப்போ ஓங்காரத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம உள்ள போறோம். இந்த இம்மு தாங்க இந்த ஓங்காரம். ஓம்ன்ற சத்தம் இருக்கு இல்லையா, இந்த தாளம் ஏன் எல்லாரும் எடுத்தாங்க தெரியுமா? தாளம் தட்டும் போது கடைசியில ஓங்காரத்தில் தாங்க முடியும். நல்லா பாருங்களேன், தேவாரம் பாடும்போது அந்த தட்டும் போது அந்த ஜல்லுன்னு கேட்கும், கேட்ட உடனே ஓங்காரத்துல முடியும். அதான் நாதம். அந்த நாதத்துல லயிக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து நீங்க எல்லா பாடகரும் பாருங்க, அந்த சுருதி பாக்ஸ் இல்லாம பாட மாட்டாங்க. சுருதி பாக்ஸ் இருந்தா தான் பாடுவாங்க. ஏன்னா ஓங்காரத்தோட இணைஞ்சு பாடினாதான் அதுக்கு உயிர் இருக்கும். ஓங்காரம் இல்லாம பாடினோம்னா அதுக்கு உயிர் இருக்காது. அப்போ நண்பே அருளாய் என்னுயிர் நாதா நின்னருள் நானாமே. அப்போ இந்த நாதம் லயிக்கணும். அப்போ நாதம் பிந்து கலாதி நமோ நம. அப்போ முதல்ல ஓங்காரத்துல உட்காரணும், உருவமதுல சேர்க்கணும், அப்புறம் ஒளியாகிய குமரபெருமான் நம்முடைய காட்சி கொடுக்கணும். அந்த காட்சி சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. சோமாஸ்கந்தர்னா யாரு? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். வலது கண்ணு அப்பா, இடது கண்ணு அம்மா. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புள்ள ஒன்று இருக்குது. அந்த புள்ளைய பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சோமாஸ்கந்தருடைய அருள் கிடைக்கும். இதுதான் குடும்ப சகிதமா இருக்கக்கூடிய போட்டோ. இந்த புருவமத்தை பார்த்தா தான் சோமாஸ்கந்தருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நாதன் உள்ள இருக்கிறான். அந்த நாதமாகி இறைவன் ஒளியாகி வெளிப்படுவான். அதான் பூர்வ மத்தியம். சிவபெருமானே சிவசிவா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றிங்க. அடுத்த பாட்டு வாங்க. மல்லிகா அம்மா வாங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம். தேசமுள்ள அடியாருக்கு நெஞ்சாத நன்றிகள். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. பத்திலனேனும் பணித்திலனேனும் உன் உயர்ந்த உன் உயர்பை கலல் காணா பீத்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியணையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் என் தொடர்ந்துன்னை இனி பிறந்தாற்றேனே எத்தனையானும் யான் தொடர்ந்துன்னை இனி பிறந்தாற்றேனே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர். மாணிக்கவாசகர் திருவடிகளே போற்றி போற்றி. பக்தி பக்தி மூட பக்தி. அப்போ எது பக்தி எது மூட பக்தி, எங்க நம்ம பணியணும்? பக்தி இல்லைன்றாரு, பணிவு இல்லைன்றாரு, அந்த உயர்ந்த அந்த பெரும் பைங்கடலை காமிச்சிட்டீங்கன்றாரு,
பிறப்பருப்பாய் எம்பெருமானே முத்தனே மணியனையானே முதல்வனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்தி இல்லைன்றாரு, பணிவு இல்லைன்றாரு. இப்படி இல்லைனாலும் என்ன நீ என்ன பண்ணுவ? உன்னை பிரிஞ்சிருக்க விருப்பம் உன்னை நான் திருவடிகளை காண்பதற்கு விருப்பம் இல்லாதவனாக இருந்தாலும், உன்னை துதிக்க கூட தகுதி இல்லவனா இருந்தாலும் என்னோட பிறவியை போக்குன்னு அவர் சொல்றாரு. அப்போ எது பக்தின்னா பக்தி வைராக்கியன்னு சொல்லுவாங்க. இறைவனர் திருவடியை அடையணுன்ற பக்தியை நம்ம வைக்கணும். ஆமா. மூட பக்தின்றது இப்போ ஒரு 1000 ரூபாய் வேணும்னா, ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு மட்டும் தான் 1000 ரூபாய் நம்ம கேட்கிறோம். யார் உண்மை தெரிஞ்சிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு 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 வழி தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம கேட்டு வழியை நம்ம கேட்டு வாங்குறோம். வழி தெரியாதவங்க கிட்ட போய் வழி நம்ம கேட்டு வாங்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இறைவன்கிட்ட அவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு நீ தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். யான் உன்னை தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே, உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். இந்த 3ம் என்கிட்ட கிடையாது. பக்தி இல்ல, பணிவு இல்ல, விருப்பம் இல்ல. உன் திருவடியை பார்க்கணுன்ற ஆசையும் இல்ல. இப்படி நான் வெளியில திரியிறேன். இப்ப எனக்கு நீ என்ன பண்ணு? இப்படி நான் இருந்தாலும் என்னுடைய பிறவி நீ அறுத்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் இப்படி சொல்றாரு. ஆனா பக்தி எங்க இருக்கணும்னா புருவமத்தில இருக்கணும். பணிவு எங்க இருக்கணும்னா அங்கதான் பணிவு இருக்கணும். அப்புறம் விருப்பம் எங்க இருக்கணும் அங்கதான் விருப்பம் இருக்கணும். இந்த 3 அங்க இருந்ததுன்னா ஒரு நாள் அங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அங்க மலர ஆரம்பிக்கும். இணையார் திருவடி என் தலைமையில் அப்படின்னு வைத்தலுமேன்ற மாதிரி ஒரு நாள் மலரும். அந்த நாள் நீங்க சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்ற சொல்லு நம்ம சிகாரத்துக்கு வரக்கூடிய அடியார்கள் நிச்சயம் சொல்லுவீங்க. சொன்ன அனுபவத்தை என்கிட்ட நீங்க பகிர்வீங்க. அன்னைக்கு நீங்கள் நானும் ஒன்னாயிடுவோம். உடம்பால பிரிஞ்சிருக்கிறோம், மனசால பிரிஞ்சிருக்கிறோம். ஆன்மாவை தொட்டுட்டீங்கன்னா நாம எல்லாம் ஒண்ணுன்றது நிஜமாயிடும். சரியா? அப்போ அனுபவ ரீதியா அந்த உண்மையை நீங்க உணருவீங்க. அந்த அனுபவம் மேலோங்கி வரணும்னு அடியேன் நான் விரும்புறேன். இதைத்தான் வள்ளலாரும் சொன்னார். எவ்வுயிரும் தம்முயிர் போல்னாரு. உடம்பால பார்த்தாருன்னா அன்னைக்கே பேதம் பார்த்திருப்பாரு. ஜாதி வந்துட்டு இருக்கும். மனசால பார்த்தாருன்னா அன்னைக்கே பிரச்சனை வந்திருக்கும். அன்னைக்கே பிரிவு வந்திருக்கும். அவர் இந்த 2த்தையும் கடந்துட்டாரு வள்ளலார். உடம்பையும் கடந்தாரு, மனசையும் கடந்தாரு, உயிரை தொட்டாரு. உயிருடைய இயல்பு என்னன்னு பார்த்தாரு. உயிருக்கு இரக்கம், கருணை, காருண்யம், இந்த எல்லையை தொட்டவன் எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துடுவான். அப்போ இந்த உடம்புன்ற ஆணவத்துக்கு ஜாதி தேவைப்படுது. மனசுன்ற திமிருக்கு செல்வம் தேவைப்படுது. இந்த ஆணவ செருக்கையும் கல்வி செருக்கையும் செல்வ செருக்கையும் தூக்கி போட்டவன் உயிரை அடைவான். உயிரை அடைஞ்சவன் எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பார்ப்பான். அவன் தான் வள்ளலார் நிலைமைக்கு வருவான். அந்த நிலைமைக்கு என்னை சேர்க்க மாட்டியான்னு மாணிக்கவாசகர் சேர்க்கிறார். அடுத்து பாட்டு வாங்க. தாமோதரன் ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். காணும் அதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூற, பேணும் அதொழிந்தேன் பிதற்றும் அதொழிந்தேன் பின்னையம் பெருமானே, தானுவே அழிந்தேன் நின்னினைந்துருகும் தன்மையன் புன்மைகளால், காணும் அதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே, தன்மையன் புன்மைகளால் காணும் அதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. அப்ப நானுவனேன்றது உண்மைதானே? இப்போ கருவுற்ற நாள் முதலா கட்டையில போந்தோனையும் சாமி மூச்சு வாங்கி விடுறாரு, நம்மளுக்கு எல்லாம் ரட்சிப்பு செய்யறாரு. ஆனா இப்போ சம்பளம் இப்ப நீங்களே கூட சரி, தாமரையா கூட சரி, மாச சம்பளம் போடலன்னா இல்லைங்க இவ்வளவு நாளும் நான் ஒர்க் பண்ணேன், எனக்கு நீங்க சம்பளம் போடலன்னு நிச்சயம் கேட்பாரு. ஆனா சாமி அது கூட கேட்கலீங்க. நீங்க என்னைக்கு கரு விட்டுறீங்களோ, என்னைக்கு அப்பா அம்மா 2 பேர் கூடி கரு உண்டாச்சோ அன்னையிலிருந்து இந்த பிழைத்தும் அல்லலில் பிழைத்தும் அதுல பிழைத்தும் இதுல பிழைத்தும் மாணிக்கவாசகர் சொல்லுவார்ல, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 7 8 9 இப்படி 10 தொடுந்தனி உயிரை காப்பாத்தி அதுக்கப்புறம் பிறந்த பிறகு இளமையில இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் அந்த இளமை முதிர்ச்சியில என்னென்ன பிரச்சனை வரும், பொம்பளை கிட்ட மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அழகா மாணிக்கவாசகர் சொல்லுவார். அப்போ இதுக்கெல்லாம் கூலி வாங்கினாரா சாமி? இல்லவே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட இறைவன் வந்து நிற்கும் போது நம்ம கூசி நாணி நிக்கணும். அப்பா கருவுற்ற நாள் முதலா கட்டையில போந்தனையும் என்னுடைய மூச்சா நீ வந்து போனேப்பா, நன்றி கெட்டவனா இருக்கிறனே, உன்னை நான் என்ன பண்ணவே இல்லை, வாயால துதிக்கவும் இல்லை, உன்னை நான் திருவடி போற்றி நிக்கவும் இல்லை, ரொம்ப வெக்கப்படுறேன் சாமி, கேடு கெட்டவன் நானு, நன்றி கெட்டவன் சாமி. இது மாதிரிதான் தேவரெல்லாம் நன்றி கெட்டு போனாங்க திருப்பார் கடையில கலையும் போது. அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் அந்த பிரதோஷம் கொண்டாடினாங்க. ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி நாணி நிக்கணும்ன்றார். எப்போ உங்களுக்கு நன்றி உணர்ச்சி வரும்? நன்றி கெட்டவர்களே அப்படின்றாங்க இல்லையா? அப்போ நன்றி கெட்ட மாந்தர்களே, சாதாரண விஷயத்துக்கே நம்ம நன்றி கெட்டவன்னு சொல்றோம், அவன் நன்றி கெட்டவங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இறைவன் செய்யற உபாயத்தை மறந்துருக்கிறோமே, அப்ப நம்ம எப்படி கூசி நிக்கணும்? நாணி நிக்கணும். அதுதான் அவர் மாணிக்கவாசகர் சொல்றாரு. நம்ம விட்டு கேட்கிறாருங்க. உண்மையிலேயே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லோ பிபின்றானுங்க, ஐபிபின்றானுங்க,
அப்புறம் ஹார்ட் ஃபங்க்ஷனே எழுந்து போச்சுன்றானுங்க. அப்புறம் சர்ஜரின்றானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது சாமியோட கூத்து இது. கொஞ்சம் ஆட்டம் குறைஞ்சு போச்சுன்னா லோ பிபி, கொஞ்சம் அதிகமானா ஹை பிபி, ரொம்ப நிறுத்திட்டாருன்னா ஹார்ட் அட்டாக். புரியுதுங்களா சொல்றது? அப்போ ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி சாமி எல்லாத்துக்கும் அளந்து தான் வச்சிருக்கிறாருங்க. அப்ப கூசி நிக்கணும். எப்படின்னா நாணி நிக்கணுமா சாமி கிட்ட. சாமி உன் பேரருள் கருணை பெருசு சாமி, நீ 2 செகண்ட் கையை விட்டா நான் பாடி சாமி. புரியுதா? அப்ப இந்த பணிவு வரணும். அதுதான் அவர் சொல்றாரு, காணும்போது ஒழிந்தே நீ இனி வரணும், நீ வந்தேன்னா கூட நான் கூசி நிப்பேன் பழுக்குதே, எனக்கு வெக்கமா இருக்கே அப்படின்றார். இந்த வெக்கம் நமக்கு எல்லாருக்கும் வரணுங்க. நாணி நிக்கணும். அப்பா இது என்ன சாமி இது? ஒரு கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை இல்ல, ஒரு மூஞ்சி மாதிரி ஒரு மூஞ்சி இல்ல, ஒரு கருவிழி மாதிரி இன்னொரு கருவிழி இல்ல. எப்படி எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாரையும் பாம்பு வச்சிருக்கிற, 84 லட்சம் யோனி பேதம் வச்சிருக்கிற, எல்லாரையும் எப்படி சாமி நீ ரன் பண்ற? எல்லாருக்கும் நீ எப்படி படி அளக்குற? அப்படின்ற கேள்வி நிச்சயம் உங்களுக்குள்ள வரணுங்க. இதெல்லாம் இயல்பா வரணும். எப்படி சாமி எனக்கு மட்டுமா நீ படி அளக்குற? உலகத்துல எல்லா உயிருக்கும் நீ எப்படி சாமி ரன் பண்ற? அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு வரணும். அப்படி வந்தா நீங்க கூசி நானே நிப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, அடியேனும் நிப்பேன் சிவபெருமான். அடுத்த பாட்டுக்கு வாங்க. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பால் திருநேற்று எம் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியாக்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீதியிலே போற்றி என்னாமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தழைத்தலறியன் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே எனை ஆவையன்றருளாயே போற்றி என்னாமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தழைத்தலறியன் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே எனை ஆவையன்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சிவபெருமான். சிவசிவா. இப்போ சாமிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், நமக்குள்ளதான் சாமி இருக்கிறாரு. என்ன கூத்து பாருங்களேன். உடையவன்னா உடையவர் யாரு? நம்மளெல்லாம் உடையவர் வச்சுக்க. அப்ப கடலுக்குள்ள இருக்கிற மீன் குஞ்சு கடல் எங்க கடல் எங்கன்னு தேடுற மாதிரி நம்ம கடவுளை தேடி நிற்கிறோம். அப்போ ஒரு நாள் நமக்கு சாமியே வந்து நீ எனக்குள்ளதான் இருக்கிற, நீ கடலுக்குள்ளதான் இருக்கிறன்னு சாமி காமிச்சு கொடுக்கணும்ல. அது மாதிரிதான் மாணிக்கவாசர் சொல்றாரு, ஆறுதல் அடையும்படி அடியனுக்கு ஐயோ என்று இறங்கி அருள் புரிவாயாக. நீ அப்போ அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன் மாதிரி கடல் எங்க கடல் எங்க கடல் எங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம். அப்போ சாமி வந்து குழந்தாய் நீ கடலுக்குள்ளத்தான் இருக்கின்றாய். அது மாதிரி என்ன சொல்றாரு, ஆற்றுவனாக உடையவனேனே என்னை என்று அருள்வாயாக. குழந்தை நீ எனக்குள்ளதான் இருக்கிற, அஞ்சேல் என்று அருள்வாயாகன்னு சொல்ற மாதிரி நீ எனக்குள்ளதான் இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லுவார்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆறுதல் அடையும்படி அடியனுக்கு ஐயோ என்று இறங்கி அருள் புரிவாயாக அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்றாரு. அடுத்து வாங்க செல்வமா வாங்க. பதியத்துல முதல் பாட்டு படிங்க. அடுத்த ஆருருவாய பெற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என்னாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்னையும் உய்ய கொண்டருளே. திருச்சிட்டம். நன்றிமா. அதாவது ஆன்மா வந்து சார்ந்ததுன்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம யார் கூட சேரணுமோ அவங்க புத்தி நம்மளுக்கு வந்துடும். அப்போ யார் கூட சேரணும்? நம்ம திருவடியையே நோக்கமா வச்சிருக்க கூட சேர்க்கணும். அப்போ பொருள் நோக்கம் உள்ளவங்க கூட சேரலாமா? சேரக்கூடாது. அப்போ அருள் நோக்கம் உள்ளவங்களா பொருள் நோக்கம் உள்ளவங்களா? என்னதான் திருநீர் பூசி இருந்தாலும், என்னதான் ருத்ராட்சம் போட்டிருந்தாலும் நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்கணும். என்னதான் திருநீர் பூசி இருந்தாலும், என்னதான் ருத்ராட்சம் போட்டிருந்தாலும், என்னதான் அவன் 5 எழுத்த சொன்னாலும் அவன் நோக்கம் உலகியலா அருளியலா? அவன் அருளியல் இருக்கிறானா பொருளியல் இருக்கிறானா? பொருள் நோக்கத்து உள்ளவனா பொருள் பற்றி பூசி செய்யறானா அருள் பற்றி பூசி செய்யறானா? இதை நம்ம தேர்வு செய்யணும். தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது.
அப்போ அடியார் தொகை நடுவேன்னா யாரெல்லாம் அந்த அழுது அந்த பிறப்பு அருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவனுடைய திருவடி எண்ணி வியந்து அந்த இடத்துல அடியனை அப்படி பாக்குறாங்களோ அவங்க தான் அடியார். அந்த அடியார் தொகை நடுவே நம்ம போய் சேரணும். அப்போ இந்த 2 கேட்டகரி பீப்புள் பார்க்கணும். தோற்றம் ஒன்னா தான் இருக்கும், நல்லா ஏமாந்துடக்கூடாது, பூணூல் போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் அவங்களுக்கு திருவடி முக்கியமா, உலகம் முக்கியமா? அப்போ இந்த அடியார்கள் தொகை நடுவே இருக்கணும்னா அந்த அடியார் தொகை நடுவே உண்மையிலே பக்தி செஞ்சு திருவடி தான் நோக்கமா வச்சு இயங்குறாங்க இல்லையா? அந்த தொகை அடியவர் தொகை நடுவே ஓருருவாய் நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டாருளே. புரியுங்களா? அப்படிப்பட்ட அடியார்கள் என்ன சேர்த்து வச்சிரு சாமி. ஆமா. அப்ப தோற்றம் நல்லா வயனமா இருப்பாங்க, ஜிலு ஜிலுன்னு இருப்பாங்க, வெள்ளத்தோல்லாம் இருக்கும், நல்லாப்பா ஒரே டீமா இருக்காங்கப்பா, நல்லா பாடுறாங்கப்பான்னா, ஆனா புத்தி கீழ இருக்கும், எண்ணம் கீழ இருக்கும், அவங்களுக்கு நோக்கம் உலகியலா இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்ம சேர்ந்தாலும் ஊரு போய் சேர முடியாது. அப்போ அடியார் தொகை நடுவேன்னா இப்படிப்பட்ட அழுது அடையக்கூடிய உண்மையிலே நோக்கம் உள்ளவங்க, சிவனருள் அருள் நோக்கம் உள்ளவங்க கூட சேரணும்ன்றதுதான் மாணிக்கவாசருடைய கோரிக்கை. அடுத்து கோபால் சரிதா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகரைய மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உரியேன் அல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்து ஒரு பொழுதும் தரியேனாயேன் இன்னதென்றறியேன் சங்கரா கருணையினார் பெரியோன் ஒருவன் கண்டு கொள் என்றுன் பேய்கழல் அடிகாட்டி பிரியேன் என்றேன் அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே பிரியேன் என்றேன் அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சரிதாமா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். போன பாட்டுல ஆன்மா சார்ந்ததுன்னு ஒண்ணு சொன்னோம். யார் கூட சேரணும், யார் கூட புத்தி வரும்னு சொன்னேன். அப்ப யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் அருளியல் நோக்கம் உள்ளவங்க, யார் பொருளியல் நோக்கம் உள்ளவங்க, யார் வியாபார நோக்கம் உள்ளவங்க, யார் வியாபார நோக்கம் இல்லாதவங்க, யார் அருளியல் தன்மை உள்ளவங்க, இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த உத்தமமான அடியார் கூட சேரணும்னு நம்ம 1வது பாட்டுல பார்த்தோம். 2வது பாட்டுல என்ன சொல்லுன்னா, இதுக்கெல்லாம் தகுதி இல்லையே சாமி அப்படின்றாரு மாணிக்க. உரிய நல்லேன்றாரு, உனக்கு அடிமை செய்யக்கூடிய பக்குவம் எனக்கு இல்லைன்றாரு, பணிவு இல்லைன்றாரு, நான் ஏன்னு வேற ஒரு சொல்றாரு. அப்போ பிரிந்த ஒரு முறை எனக்கு காமிச்சிட்ட, உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாதுன்றார். நல்லா யோசிச்சு வச்சுங்க. சாமி பிரிஞ்சுட்டாருன்னா நம்ம எல்லாம் சவம், இருக்கிற வரைக்கும் சிவம். அப்போ சதா ஆனந்தமா இருக்கணும்னா நீங்க சிவத்தோட இருந்தா மட்டும்தான் சதா ஆனந்தமா இருக்க முடியும். சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் அதை பெறணும்னா உடம்புல உயிர் வேணும். அப்போ அது எப்படின்னா இப்ப சொல்றாரு என்னன்னா, உரியேன் அல்லேன்றார். தன்னை உனக்கு அடிமை செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லையாப்பா அப்படின்னு. அப்போ நீ எனக்கு கொஞ்சம் உன்னை பிரிய மாட்டேன் என்று எனக்கு திருவள்ளுவர் காட்ட மாட்டியா, அருள் மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ என்னை ரட்சிக்க மாட்டியா அப்படின்னு. அப்போ அடியார் நடுவுல இருந்து அவங்க கூட சேர்ந்து போனா அந்த 10ஓட சிங்கம் மலைக்கு ஏறுதுன்னா ஒரு ஈயால ஏற முடியாது இல்லையா? அப்ப அந்த சிங்கத்தினுடைய வால்ல ஒட்டிக்கிச்சுன்னா போய் உட்காந்துச்சுன்னா அந்த சிங்கம் மலைக்கு போகும்போது என்ன பண்ணிடலாம், நம்மளும் போய் உட்காந்துக்கலாம். அப்போ அவங்க போயிடும்போது சிங்கம் போய் மலை சேரும்போது இந்த ஈயும் போய் சேர்ந்துடும் இல்லையா? அது மாதிரிதான் திருவள்ளுவர் கருணையில அடியார் நடுவு நம்ம இருந்துட்டோம்னா அந்த அடியார் சிங்க கூட்டத்துல நம்ம ஒரு துரும்பா போய் உட்காந்துக்கிட்டோம்னா நம்மளையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, சேர்த்துடுவாங்க. இதைதான் என்ன காட்ட மாட்டியா அருள மாட்டியான்னு 2வது பாட்டுல சொல்றாரு. 3வது பாட்டுக்கு வாங்க. யாருன்னா இருக்கீங்களா? முடிஞ்சுச்சா? போரூர் செண்பவள்ளி அம்மா வாங்க. இன்னும் 6 பேர் இருக்காங்க. போரூர் செண்பவள்ளி அம்மா. அடுத்தது ரயில்வே பத்தில ஏனுமாயா? திருச்சிற்றம்பலம். 3வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். என்பே உருக நின்னருள் அளித்துன் இணை மலரடி காட்டி என்பே உருக நின்னருள் அளித்துன் இணை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி எனை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என்னுயிர் நாதா நின்னருள் நானாமே இன்பே அருளி எனை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என்னுயிர் நாதா நின்னருள் நானாமே. நன்றி ஐயா.
நன்றிம்மா சிவபெருமானே. இங்க என்பே உருகி இப்ப எல்லாரும் திருவாசகம் படிக்கிறீங்க. நிச்சயம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க பாடும்போது நீங்க தேம்புறீங்களான்னு பாருங்க. ஒரு தேம்பல் உங்களுக்குள்ள வருதான்னு பாருங்க. நீங்க தேம்பும்போது கண்ணு உருகுதான்னு பாருங்க. அப்படியே நெஞ்சு அப்படியே பதபதைக்கும். அந்த இடம் தான் சாமி உங்கள தொடுற இடம். 2வது உங்களால பேச முடியாது. "மீதான் விரும்பி விதிர் விதிர்த்து உன்" அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி நீங்க தேம்பி, அழுது, உருகுற இடம் ஒரு ஒரு திருவாசகத்துல ஒரு இடம் இருக்குதுன்னா, அந்த இடம் எந்த இடம்ன்னு பாருங்க. அந்த இடத்த புடிச்சுக்கங்க. அந்த இடத்துல சாமி வந்து உங்கள தொடுறதா நெனச்சுக்கங்க. நீங்க பாடும்போது. அப்போ உருகி நிக்கக்கூடிய அங்க தான் ஒரு பெரிய ஒரு ஒரு ரசாயன மாற்றம் நடக்கும். நீங்க இதுவரைக்கும் திருவாசகம் பாடும்போது எந்த இடத்துல தேம்புறீங்கன்னு பாருங்களேன். அப்படியே நீங்க பாடிக்கிட்டே வருவீங்க. பாடிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல நீங்க தேம்புவீங்க. எங்க நீங்க அழுவுறீங்கன்னு பாருங்களேன். அந்த அழுகுற "அழுதால் உன்னை பெறலாமே" அந்த அழுவுற இடம் இருக்கு பாருங்களேன். அங்க தாங்க இந்த ஆணவம் ஒழியிற இடம். அங்க தான் இந்த கன்மா நிக்கிற இடம். அங்க தான் மாயை சுட்டு அறுக்கிற இடம். அதுக்காகத்தான் திருவாசகத்த ஓடி ஓடி போய் சேர்ந்துக்கிறது. அப்படி படிக்கும்போது நம்ம கண்ணுல தண்ணி வராதா? உருக மாட்டோமா? தேம்ப மாட்டோமா? ஒரு ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட எழும்பியே உருக்கக்கூடிய ஒரு சம்பவம் திருவாசகத்துல நடக்கும். அப்படி காமிச்சுட்டு என்ன விட்டுட்டியே, பசுபோதத்தையும் நீக்கி, என்னுடைய உயிர் தலைவனே! உன்னுடைய திருவருளால் கூசாமல் உன்னுடைய நட்பை எனக்கு நீ நிச்சயம் எனக்கு தரணும். என்ன உருக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு பார்க்கிறியா? எந்த நிலைமைய தொடர்ந்து எனக்கு குடு. புரியுதுங்களா? அப்போ முதல்ல என்ன மெல்ட் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு போயிடலான்னு பார்க்கிறியா? அப்படியே அந்த ஆசை வார்த்தை காமிச்சுட்டு, கல்யாணம் பண்ணிட்டு, எல்லாம் முடிச்சுட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு போற கணவன் மாரி என்ன விட்டுட்டு போயிடாத. என்ன திருப்பி என்ன பண்ணு? என்ன ரட்சித்து என்ன திருப்பி அந்த இடத்துல வச்சிரு. கூசாமல் என் நட்பை என்ன பாராட்டு. என்னுடைய நட்பை நீ விட்டுறாத. அப்படின்ற மாரி தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். அப்போ உருகுற இடம் எதுன்னு பார்க்கன்னா, உண்மையிலேயே உங்க மனசு நிச்சயம் திருவாசகம் பாடும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல உருகி இருக்கும். அந்த இடம் உங்களுடைய எலும்பெல்லாம் உருகி இருக்கும். அங்க நீங்க தேம்பியிருப்பீங்க. அங்க நீங்க அழுதுருப்பீங்க. அதுதான் அழுது அடைந்த இடம். அந்த திருவடிய நீங்க பூர்வ மத்தியில என்னைக்கும் பெறலாம். அதுதான் நிட்டை கூடலுக்கு வாங்கன்னு சொல்றது. விளம்பரமோ, நான் விளம்பரம் பண்றதா நெனச்சுக்காதீங்க. நம்ம எல்லாரும் உய்யணுன்ற ஒரே ஆசையினால தான் 4:10க்கு அந்த நிகழ்ச்சிய தொடங்கியிருக்கிறேன். எல்லாம் ஆனந்தமா வாங்க. அந்த ஓசோன் படலம் கிட்ட நெருங்கி வர நேரத்துல, மூச்சு சுத்தமடைற நேரத்துல நம்ம நோயெல்லாம் போயிடும். நம்முடைய வியாதி எல்லாம் போயிடும். அற்புதமான நேரம் அது. அந்த நேரத்துல வேள்வி செய்ற மாரி நீங்க உள்ள வந்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுங்க. ஸோ நல்ல எண்ணங்களோட, நல்ல இதுவோட நம்ம மூச்ச சுவாசம் பண்ணும்போது திருவடிய நிச்சயம் பெறலாம். இந்த இந்த உருகுற அ இந்த நினைப்பு எல்லாருக்கும் வரணும். சிவபெருமானே! சிவா! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க அடுத்த பாட்டு. ரயில்வே சித்ரா அம்மா வாங்க. ஐயா வந்துட்டேங்க ஐயா. ஐயா 4வது பாட்டு தானுங்க ஐயா? சிவ சிவா. 4வது பாட்டு சொல்லுங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். 10 இளன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைங்காழல் காண பித்து இளன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பறுப்பாய எம்பெருமானே முத்து அணையானே மணி அணையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையும் யான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்தாற்றேனே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. நன்றி. இந்த பாட்டுல பத்தி இளையனும் பணிதல் இந்த பத்தி பணிவுன்ற போன பாடல நம்ம விளக்கமா பார்த்துட்டோம். நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து திருவருள் கருணையினால நல்ல குருநாதர் உங்களுக்கு வாய்க்கணும். நமக்கு எல்லாருக்கும் குருநாதர் வாய்க்கணும். அந்த குருவருளும் திருவருளும் வாய்க்கணும். அந்த குருவருள் வாய்ச்சதுன்னா நிச்சயம் இந்த பக்தி எங்க பண்ணணும், பணிவு எங்க பண்ணணும், அந்த திருவடி எங்க பெறணும்ன்ற ஆற்றேனேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க அத ஒரு முறை சுவைச்சிட்டீங்கன்னா, அந்த மாணிக்கவாசகர் சொல்ல மாரி இனி பிரிந்து ஆற்றேனே என்ன பிறவிய வேறறுத்து துதிக்க கூட நான் எந்த இடத்துல பார்த்து துதிக்கணும்? அந்த இடத்துல பார்த்து துதிக்கணும். விருப்பம் இல்லாதவன்னு சொல்றாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இங்க சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு நீ ஒரு நாள் ஃபுல்லா விளக்கம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல் இது. இருப்பினும் திருவள்ளுவர் கருணையினால இத்தனை தகுதியும் நான் இல்லாதவனா இருக்கிறேன். பக்தி இல்ல, பணிவு இல்ல, எதுவுமே இல்லாதவன். அப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னுடைய பிறவியை நீ வேறறுத்து என்ன நீ காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால அடியார்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து உமா அம்மாவா. நானுடைய சிவனை போற்றி நாட்டில போட்டு மாண்பசம் மகடிகள் போற்றி காணது ஒளிந்தேன் நின்றிரு பாதம் கண்டு கண்களி கூற காணது ஒளிந்தேன் நின்றிரு பாதம் கண்டு கண்களி கூட
தேனது ஒளிந்தேன் பிதற்றும் அது ஒளிந்தேன் பின்னையும் பெருமானே தானுதை அழிந்தேன் நினைந்துருகும் தன்மையன் புன்மைகளால் காணது ஒளிந்தே நீ இனி வரினும் காணவும் நானுகனே காணது ஒளிந்தே நீ இனி வரினும் காணவும் நானுகனே. கண்டிப்பா கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு மாணிக்கவாயூர் நாவுக்கரசர் சொல்வாரு. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், அது இதுதான் திருவடிதான். அதே மாதிரி தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா பொருளை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். வெளியில சாமி என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு தான் சொல்றாரு. அப்போ இந்த மூணாவது நிலைமை நிச்சயம் நடக்கணும். நீங்க சரியில இருங்க, நீங்க கிரியில இருங்க. அப்புறம் யோகன்றதுல பெரிய தப்பா நினைச்சுக்காதீங்க. யோகன்றது ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகுறதுங்க. மெர்ஜ்னா என்ன? ரெண்டரை கலக்கிறது. ஆமா, இனி பூஜை செய்யறவனும் பூஜையை ஏத்துக்கிறவனும் இல்ல. சரியில ஒரு தொண்டு செய்றீங்க, கிரியில ஒரு தொண்டு செய்றீங்க. இனி பூஜை செய்யறவனும் பூஜையை ஏத்துக்கிறவனும் ரெண்டு பேருமே இல்ல. அந்த ரெண்டு பேரும் இல்லாத இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு அத்வைதம்னு பேரு. ரெண்டற்ற தன்மை. பூஜை செய்யறவனும் பூஜையை ஏத்துக்கிறவனும் ரெண்டு பேருமே இல்லாத நிலைமை ஏற்பட்டது இல்லையா. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்க எழுந்து அருள்வன். அந்த யோகத்துல என்ன நடக்கும்? சிக்கென பிடித்தேன். பூர்வ மத்திய பார்த்துட்டேன், நான் தொட்டுட்டேன். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்படி நீங்க பாத்துட்டீங்கன்னா பூஜை செய்யறதுக்கும் பூஜை செய்யறவனும் அங்க இல்ல, பூஜையை பண்றவனும் அங்க இல்ல, பூஜை ஏத்துக்கிறவனும் இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறீங்க. அந்த நிலைமையை தான் கூசுவனே நானுவனே அப்படின்றாரு. இப்படிப்பட்ட நீ வந்தீங்கன்னா நான் கூசி நிப்பனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ல வராரு. அப்ப இந்த ரகசியம் என்னன்னா, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்போ சரியை கிரியை யோகம் நடக்கணும். சரியைன்றது ஒரு நிலைமை, கிரியைன்றது ஒரு நிலைமை. இது ரெண்டும் சேர்ந்து நீங்க உருகி யோகத்துல என்ன ஆயிடணும்? ஒன்னாயிடணும். ஒண்ணு கூடி அப்புறம் ஞானம் பெறணும். ஞானம் பெற்று ஞானம் என்ன ஞானம்னா திருவடி ஞானம் பெறணும். திருவடி ஞானம் பெற்று வாழும்போது திருவடி பேர் பெறணும். அப்ப இது எல்லாம் தொடர்ந்து நடக்கணும். சரியை கிரியை யோகம் ஞானம், அதுக்கப்புறம் ஞான அனுபூதி, அதுக்கப்புறம் துரியா. அப்ப இதெல்லாம் கடந்து நம்ம மேல என்ன பண்ண போறோம்? சாமியோட திருவள்ளுவர். அப்போ இது எல்லாம் தொடர்றதுக்கு தகுதி இல்லையே, காணுமது ஒழிந்தேன் என் பாதம் கண்டு கல்லுக்கூடிய பாக்குறதுக்கு கூட தகுதி இல்லாம இருக்கிறேனே, என்ன பண்ணு அப்படி சொல்லிட்டு இந்த கூசி நிக்கிறாருன்னு சொல்றேன். இத்தனை குற்றவாளியா நிக்கிறேன் நானு, குற்றம் புரிந்தவனே குற்றமே செய்யறவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நீ வந்தீங்கன்னா நான் கூசி நிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் எதுக்குன்னா திருவடியை அடையிறது தான். அப்ப அந்த திருவடியை அடைந்து ரெண்டரை கலக்கிறது தான். சரியா? சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டம்பலம். ஆனா எதையும் யாரையும் ஐயா ஆமாயா கிரியை பண்றவங்க ஏற்கனவே காட்சி கொடுத்திருக்காரு. மறுபடியும் நீ வரினும் அப்படின்றார். ஆமா, ஏற்கனவே அதை முதல்ல தொட்டுட்டாரு இல்லையா, குருந்த மரத்து அடியில. ஆமா, அதான் சொல்றேன். அது வேற ஒண்ணும் இல்ல. சிவபெருமான். நன்றிங்க. இதெல்லாம் ஏன் இதை சொல்லணும் உள்ள இருந்து எனக்கு சொல்ல தோணுது. அதனால சரியை செய்யறவங்கள கிரியை செய்யறவங்க கேவலமா பார்க்க கூடாது, கிரியை செய்யறவங்க சரியை செய்யறவங்க கேவலமா பார்க்க கூடாது. யோகத்துக்கு போனவங்க இந்த கீழே இருக்கவங்க ரொம்ப கீழே பார்க்க கூடாது. அப்புறம் ஞானத்துக்கு போனவங்க இன்னும் இருக்கிறவங்கள கீழே பார்க்க கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு நிலைமை, உயிர் அடையிற பக்குவம். அப்புறம் ஞானத்துல ஞான அனுபூதி இருக்குது. எப்படி இதெல்லாம் படிக்கட்டு மாதிரி யாரையும் கேவலம், எல்லாரையும் சமமா நினைக்கணும். எல்லாரும் அடியார் கூட்டத்துல என்ன பண்ணணும்? உயிருடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களை என்ன பண்ணும்? அரவணைச்சு கொண்டு போய், ஓஹோ இந்த உயிர் இந்த நிலைமையில இருக்குது, ஓஹோ பூசை சரியா பண்ணுங்க, நம்ம பாட்டுங்களா பாடுங்க, கைலாயவாத்தியம் அவங்க எல்லாரையும் அரவணைச்சு ஒரு டீமை கொண்டு போற பெரிய பக்குவம் நம்மளுக்கு சாமி தரணும். சிவபெருமானே. அடுத்து வாங்க. அடுத்தது நித்திலாமாவா? பாற்றிரு நீற்றம் பரமனை கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமையடியார் கருட்டுரை அளிக்குன் சோதியை நீதியிலேன் போற்றிய நமுதே என நினைந்தேத்தி புகழ்தலை தளரி என்னுள்ளே ஆற்றுவனாக உடையவனே எனையாவ என்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
செய்வான் சிவபெருமானு. இங்க அறநெறி இல்லாதவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அமுதே என்னை நினைந்தேத்தி ஆஹ் அதாவது அரியேன் அரியேன்னு சொல்றாரு. ஆற்றுவன் நானே உடையவனே என்னை என்று அருள்வாயே அப்படின்னா சாமி தான் நமக்கு அருள் வரும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம முயற்சி செய்ய விட்டு நம்ம கடமைங்க. நல்லவங்க கூட சேரணும், நல்லவங்க கூட சேர்ந்து பூஜை செய்யறவங்க கூட சேர்ந்து பூஜை செய்யணும், அடியார்கள் கூட சேர்ந்து நல்ல இணக்கமா இருந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம பயணிக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல பண்புலாம் கிடைக்கும். அப்படி நம்ம சாமி நம்ம அந்த எல்லாருக்கும் அந்த தொகை அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா என்றாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும்போது நமக்கும் அந்த அருள் கிடைக்கும். அப்போ சாமி வந்து ஐயோ எனக்கு இறங்கி அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருப்பி சொல்றேன், என்னை அடிமையாக உடையவனே, பால் போல வெண்மையாகி திருநீற்றை அணிந்தவனே, என மேலான கருணையோடும் எதிரே வந்து காணப்பட்டு உண்மை அடியவர்களுக்கு அருள் வழி நல்கும் ஒளிப்பிழம்பே ஆகிய உன்னை அறநெறி இல்லாத யான், மாணிக்கவாசகர் சொல்றார், அறநெறி இல்லாத யான் என் அமுதே என்று எண்ணி துதித்து போற்றி அழைத்து நின்று என் மனதில் ஆறுதல் அடையும்படி அடியேனுக்கு ஐயோ என்று இறங்கி அருள் புரிவாயாக அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. நம்மளும் அது மாதிரி பருவமத்தில போய் சாமி எனக்கு இறங்கி அருள் புரிவாயாக அப்படின்னு நம்மளும் கேட்போம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் திறக்குங்க, இந்த கதவு திறக்கும். நீங்க எல்லாம் மெர்ஜ் ஆவீங்க. திருவள்ளுவர் எண்ணி வைக்கிறேன். ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. இன்னொரு சுற்று இருக்கு, என்ன 6 பேர் இருக்காங்க. படிங்க. வெறும் படிக்கலாம். 6 பேர் இருக்காங்க. சரியா இருக்கு. அடுத்த சுற்று சரியா இருக்கு. ஆருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல், ஆருருவாய என்னாரமுதே உன் அடியவ தொகை நடுவே, ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. ஆமா, இந்த உலகம் உய்வதற்காகத்தான் மாணிக்கவாசகர் வந்தார். இந்த உலகம் உய்வதற்காகத்தான். எப்படி சுந்தரர் தென் திசையை நோக்கி வந்தாரோ அவரும் இந்த உலகம் உய்வதற்காக தென் திசை உய்யவே வந்தாராம். அப்போ அருளாளர்லாம் எதுக்கு வந்தாங்க தெரியுமா? என்னையும் உய்ய கொண்டாருளே. அப்போ நம்மள உய்யணும்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த உலகமே உய்யணும்னு தான் சாமி 63 நாயன்மார்ல அரும்பியிருக்கிறார். அதுக்குதான் சைவத்தை படைச்சிருக்கிறாரு. அதுதான் திருக்கோயில்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ என்னையும் உய்ய கொண்ட அருளே என்னும் போது சாமி இந்த உலகம் உயரணும்னு தான் வந்தாரு. அவர் தான் வந்து பராசக்தியா வராரு. அவர் தான் முருகபெருமானா வராரு. அவர் தான் எல்லா 6 சமயங்களா வந்து நம்மளை ரட்சிக்கிறாரு நம்ம நினைச்சுக்குவோம். திருவள்ளுவர் கருணையினால அந்த திருவடியை நம்ம எண்ணணும், பிறப்பு அறணும் அப்படின்றதுக்காக தான் உலகம் உயரணும்னு தான் இத்தனை 14 சாஸ்திரமும் 12 திருமுறையும் சாமி கொடுத்திருக்கிறாரு. திருவள்ளுவர் கருணையினால அந்த பிறப்பு அருந்து மாணிக்க வாசகர் மாதிரி நம்ம என்னையும் உய்ய கொண்ட அருளே அப்படின்னு அவர் கேட்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்ந்து காமிக்கிறாரு மாணிக்க வாசகர். எப்படி திருவடி காட்ட மாட்டியா, என்னையும் எனக்கு செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காமிக்கிறாரு. இந்த வாழ்ந்து காமிக்கிற வித்தையை தான் எல்லா நாயன்மார்களும் செஞ்சிருக்கிறாங்க, வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லணும். எந்த 4 பேருக்கு? புழியர்கோன் ஒப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திரு வாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. இவங்க மட்டுமா? 63 நாயன்மார்கள் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லாத விஷயமே இல்லை. அவங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் கிடைக்குமா, நம்ம என்ன பண்ணணும், அதுல ஒற்றி போகணும். அதான் என்னையும் உய்ய கொண்டாருளே. அப்ப அவங்களோடவா நம்ம அவங்க படாத நம்ம பட்டுட்டோம். அப்ப அதை மாதிரி நம்ம யோசிச்சு அவங்களுடைய திருவடியை நம்ம எண்ணி நம்மளும் அந்த திருவடியை சேரணும். ஆமா, நல்ல குருநாதரை பெறணும், குரு அருளால திருவருளை பெறணும்னு நம்ம என்ன வைப்போம். இப்ப இந்த மாணிக்க வாசகர் வைக்கிற கோரிக்கை எல்லாமே நம்ம உயிர் தேர்றதுக்கு தான். அவரே கரம் பழுந்து எழுதினார்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே நமக்காக எழுதப்பட்டதுதான். நம்ம உயிர் தேராதா, இதை பாடி நம்ம தெளிய மாட்டோமான்றதுக்காக தான் திருவாசகம் வச்சிருக்காங்க. நன்றிங்க. அடுத்த பாட்டுக்கு போலாம். வாழப்பாடி சித்ராமாவா. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உரியேன் அல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்திருந்திங்கொரு பொழுதும் தரியேன் ஆயேன் இன்னதென்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றும் பெய்கழல் அடி காட்டி பிரியேன் என்றென்று
அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. கண்டிப்பா சரி. மாணிக்கவாசகரே உரிய நல்லேன்னு சொல்றாரு. அப்போ அவரே சொல்லும்போது நம்ம மட்டும் உரியவங்களா ஆயிட முடியுமா? நம்மளுக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு என்னென்ன விரோதமான செஞ்சிருக்கிறோம், என்னென்ன செயலை செஞ்சிருக்கோம். நம்முடைய தீவனையும் தெரியும், நம்முடைய நல்வினையும் தெரியும். பூசாம நம்ம எவ்வளவோ தேவை செஞ்சிருப்போம், தெரிஞ்சு பண்ணிருப்போம், தெரியாத பண்ணிருப்போம். உரியே நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்திருக்க ஒரு பொழுதும் அறியேன் நான் ஏன் என்னதென்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று பெய்கடல் அடிகாட்டி பிரியேன் என்று அருளி அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே அப்படின்னு ஏற்கனவே தொட்டுட்ட அப்படின்ற அது நீ போனது பொய்யோ அப்படின்னு சொல்றாரு. திருப்பி ஆட்கொள்ள சொல்றாரு. அப்போ அவரே உரிய நல்லன்றார். அப்ப நம்ம எந்த மாத்திரம்? அப்போ உரிய நல்லன்னா நம்ம பாத்திரம் நம்மளுக்கு தெரியும். பாத்திரம்ன்றது இங்க உடம்பு. நம்ம என்னென்ன செஞ்சா நமக்கு நல்லா தெரியும். அது முன்ன ஏற்கனவே செஞ்ச தவக்குறைவுனால நமக்கு ஏற்பட்ட விளைவுகள் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆமா, நமக்கு தீதும் நன்றும் பிறதர வரா. அப்போ வினை அடிப்படையில் நம்ம எவ்வளவு செஞ்சிட்டோம் நமக்கு தெரியாது. ஆமா, அப்ப துக்கம் வந்தாலும் சரி, நன்மை வந்தாலும் சரி, அது சாமியோட செயல் நம்ம எதிர்பார்த்து அந்த பணி இருக்கணும். ஏன்னா உரிய நல்ல சாமி அப்படிப்பட்ட ஒரு அந்த இவர் கூட நம்ம யாரு இந்த லோகநாதன் ஐயா கூட நாயங்க ஐயா அடியனை போய் நீங்க மேல வச்சு பேசுறீங்களே அப்படின்னு ரொம்ப தாழ்வா பேசுவார். அந்த கருணை அது உண்மையிலேயே பெரும் பக்குவம். கருணையினால நம்ம அது மாதிரி உரிய நல்ல எனக்கு அந்த தகுதி இல்லை சாமி அப்படின்னு. அப்போ அந்த தகுதி இல்லைன்னு சொல்லும்போது சாமி நம்மளை சுத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஆமா, இப்ப அதான் மாணிக்கவாசகரே என்ன சொல்றாரு? உரியே நல்லேன்றார். உனக்கு அடிமை செய்யக்கூடிய எனக்கு தகுதி இல்லையே அப்படின்றாரு. அப்ப அவரே அப்படி சொல்லும் போது நம்ம எந்த மாத்திரம் அப்படி யோசிக்கும் போது திருவள்ளுவர் கருணையினால அந்த திருவடியை நம்ம பிரியேன் என்ற அப்படி என்னை விட்டுடாத சாமி, என்னை கை விட்டுறாத சாமி, நீ விட்டுட்டீங்கன்னா நான் அம்போன்னு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிதான் இது ரகசியம். அதனால சாமியை இருக்க பிடிச்சிக்குவோம். மங்களமான பொருள் சிவபெருமான். அந்த சாமியை நம்ம இருக்க பிடிச்சிக்கணும்னா எந்த இடத்துல நமக்கு அவமானம் கிடையாது, எந்த இடத்துல நமக்கு சோரம் போக மாட்டோம், எந்த இடத்துல நம்மளுடைய கற்பு என்ன ஆகாது, நம்ம கம்பீரமா நிக்கலாம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினால திருவருளை எட்டி பிடிக்கிறது தாங்க ஞானம். அவன் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். நீ கைக்குள்ள போட்டுக்கன்னு சொல்றாங்கல்ல, அவனை கைக்குள்ள போட்டுக்கிடின்னு சொல்றாங்கல்ல, சொல்லி தராங்கல்ல, அது மாதிரி இறைவனை கைக்குள்ள போட்டுக்கலாம். அப்ப நம்மளுக்கு எந்தவித சிக்கலும் வராது. மிகப்பெரிய உன்னதமான நிலையை நம்ம அடையலாம். திருவருள் கருணையினால நிட்டை கூடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டு போலாம். லலிதா பாலசுந்தரம் அம்மா வாங்க. பாலசுந்தரம் ஐயா வாங்க. லலிதா பாலசுந்தரம். பாலசுந்தரம் இருக்காங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. என்பே உருக்கி நின்னருள் அளித்து உன் இணை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என் உயிர் நாதா நின்னருள் நானாமே நண்பே அருளாய் என் உயிர் நாதா நின்னருள் நானாமே நின்னருள் நானாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இப்போ நன்றிங்க. பாசஞானம், பசு ஞானம், அப்புறம் பதி ஞானம். இப்போ பாசத்தால கிடைச்ச பொருளையே நம்மளால விட முடியல. எப்படி? என் வீடு, என் பொண்டாட்டி, என் சொத்து, என் பத்திரம், என்னது, என் நிறம், என் வண்டி, நான் போட்டேன், நான் வாங்கி கொடுத்தேன், உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தது நான் தான், என்னாலதான் நீ வாழற, நான் இல்லைன்னா நீ கிடையாது. இந்த திமிர்ல இருந்தே நம்ம இன்னும் மீண்டு வரல. அவர் என்ன கேட்கிறாரு? பசு போதத்தையும் விட சொல்றாரு. அப்ப இந்த போகத்தையும் இல்லை. அப்ப ஆணவத்தால் கிடைச்ச சொத்து, அப்புறம் மனசால கிடைச்ச பெரிய அந்த செல்வம், அப்புறம் அந்த மாயையால கிடைச்ச அந்த மயக்கம், இத்தனையும் கடந்து பசு ஞானம் பெற்று இந்த பசுவால கிடைக்கக்கூடிய போகம் இருக்கு இல்லையா, அந்த போகமும் எனக்கு வேணான்றாரு. பசு போதத்தை நீக்குகின்ற எங்கள் பெரியவனே அப்படின்றாரு. அப்போ நம்ம சாதாரண நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த உலகத்தை கட்டி பிடிச்சிக்கின்னு இந்த உலகம் நம்மளை விட மாட்டேங்குது, இந்த உலகம் நம்மளோட பொய்யா சொல்றோம் நம்ம. ஆனா உண்மையில யாரு உலகத்தை பிடிச்சிருக்கிறது? நம்ம தான் பிடிச்சுன்னு இருக்கிறோம். அப்போ ஆணவம் இருக்குது, நம்மளுக்கு கண்மம் இருக்குது, மாயம் இருக்குது. இது மூணும் இல்லைன்னா நிச்சயம் பசு ஞானம் பெறுவோம். அந்த பசு ஞானத்தையும் விட சொல்றாரு. இந்த பசு ஞானம் பெற்ற கூட அதுவும் என்னால இல்லை. அப்போ பாசத்தையும் விடணும், பசுவையும் விடணும், பதியை மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்ப இறைவனை பிடிச்சோம்னா இந்த பாசம் நம்மளை விட்டு போயிடும். அப்ப யாரை பிடிச்சா நோய் தீரும், எதை தின்னா பித்தம் தெளியும், யாரை தொட்டா நோய் போவோம். அப்ப வைத்தியநாதனை தொடணும். அந்த வைத்தியநாதனை இறுக்கி பிடிச்சிக்கணும்னா இந்த ஆணவம் போயிடும், இந்த கண்மம் போயிடும், இந்த மாயை போயிடும்.
அப்ப பாசம் தீர பனிமீன்கள்னு சொல்லிட்டு போன பதிகத்திலே முன் பதிகத்திலே பாசம் தீரன்னு சொன்னார். ஆனா இந்த பதிகத்துல மட்டும்தான் இந்த உயிர் என் பசுபோதத்தை நீக்குகின்ற எங்கள் பெரியோனேன்றார். பேரின்பமே கொடுத்தருளி என்னை உருகுவித்து என் பசுபோதத்தை அப்படிப்பட்ட உருகி இந்த உயிரால அடையக்கூடிய இன்பத்தை கூட எனக்கு தேவையில்லை சாமி, உன்னுடைய திருவடியே போதும் அப்படின்றத இந்த பாட்டுல சொல்ல வர்றாரு. 3வது பாட்டுல என்பே உருகிற அளவுக்கு நம்ம அந்த மாடசாமின்னு சொன்ன நானு. மாடசாமின்றது வேற ஒண்ணு இல்லைங்க, வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன். அப்படி மேல் நோக்கி பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண புள்ளி நிற்கும், அதான் பூர்வ மத்தியம். அதுக்குள்ள ஒரு ஒளி இருக்கும், அந்த ஒளி சாமியோட பெரும் கருணை. அதுக்கு ஆத்ம ஞானம் ஆத்ம தரிசனம் சொல்லுவாங்க, சிவபெருமானே. அப்படி நம்ம பார்த்து உருகி நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாசத்தையும் பாசத்தை முப்புறத்தையும் எரிக்கணும். ஆணவம் கண்மம் மாய் என்ற 3 கோட்டையை அந்த இடத்துல எரிக்கலாம். காமனம் தகனம் செய்யலாம். நீங்க வைராக்கியமா உட்கார்ந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது 3ம் காலி ஆகும். எது? ஆணவம் கண்மம் மாய் எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்புறம் அங்க உள்ள ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா நம்ம மனசுடைய புத்தி என்ன தெரியுமா? பார்த்ததுக்கெல்லாம் ஆசைப்படுறது. எப்படி? அது வேணும், இது வேணும், அந்த பெண்ணு நல்லா இருக்குமா, இந்த பெண்ணு நல்லா இருக்குமா, இதுக்குள்ள எதனா இருக்குமா, அதுக்குள்ள எதனா இருக்குமா, என்னதான் அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி தேடும் இந்த பாழா போன மனசு. அப்படியே தாவிக்கினே இருக்கும். அதையே சாவடிக்கணும். முதல்ல அந்த காமனை ஒழிக்கணும். அதுதான் காம தகனம்னு சொல்லுவாங்க. காமனை எரிக்கிற இடம் அந்த நான் சொன்ன இந்த மாடசாமின்னு சொன்னேன் இல்லையா, வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் புருவமதியில பார்க்கும்போது இத்தனை கூத்து நடக்குங்க. இத்தனை கூத்து நடந்த பிறகுதான் அவங்க என்பு உருகும். அப்புறம் பாசத்தை நீங்க விட முடியும், பசுஞானத்தை பெற முடியும். பசுஞானத்தை பெற்ற பிறகு நீங்க பதிஞானத்துக்கு வர முடியும். அதனாலதான் இந்த என்பே உருக நின் அருள் அளித்து நின் இணை மலர் அடி காட்டி முன்னமே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழுமுதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிருண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என் உயிர் நாதா நின்னருள் நானாமே. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். அப்படி கூசாம எனக்கு உன் நட்பை எனக்கு கொடுத்து இந்த பாசத்தையும் இந்த பசுஞானத்தையும் கொடுத்து பசுஞானத்தையும் போக்கி பதிஞானத்தையும் கொடுப்பியா அப்படின்னு என்ன பண்றாரு, நானி கேட்கிறாரு. கூசாம கேட்கிறாரு திருவருள் சிவபெருமானே. அடுத்த பாட்டு கோயிலுக்கு போற படிக்கட்டுங்களாயா? இருங்க லலிதம்மா, கொஞ்சம் இருங்க, அவங்க கோயிலுக்கு போறாங்களாம். லலிதாமா படி. திருச்சிற்றம்பலம். பத்திலன் ஏனும் பணிதிலன் ஏனும் உன்னுயர்ந்த பைங்கழல் காண வித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பருப்பானியம் பெருமானே முத்தனியானே மணியணியானே முதல்வனே முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்தாற்றேனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பக்தி வைராக்கியம் இல்லைன்றாரு. அப்ப பக்தி இல்லைன்றாரு, பணிவு இல்லைன்றாரு, அடையணுன்ற விருப்பம் இல்லைன்றாரு, உன் மேல பித்து இல்லைன்றாரு. பித்து இல்லைன்னா வெறி. ஆமா, வெறிக்கும் வே என்ற சொல்லுக்கும் ரீ என்ற சொல்லுக்கும் ஒரு இரு போட்டீங்கன்னா வெற்றி. அப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்க அடையணும்னா, வெற்றி அடையணும்னா வெறி இருக்கணும்னுவாங்க. அப்போ தேடல் இருக்கணும். தேடல் இல்லாத உயிர் ஊர் சேராது. அப்போ பாசத்துல உங்க உயிர் தேடல் உங்களுக்கு பாசத்துல இருக்குதா, இல்ல பசு ஞானத்துல இருக்குதா, இல்ல பதிஞானத்துல இருக்குதா, 3த்துல எந்த கேட்டகரியில இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும். அப்போ பக்தி இல்ல, பணிவு இல்ல, விருப்பம் இல்ல, வைராக்கியம் இல்ல, உன்னை அடையணுன்ற வெறி இல்ல, இத்தனையும் இல்லாம இருக்கிற என்னுடைய பிறவி நீ அறுக்கணும் அப்படின்றார். ஏன்னா பாழா போன மனசு கீழே தானே போகுது. உலகம் தானே அதுக்கு முக்கியமா பட்டது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். பாக்குறதெல்லாம் விரும்புறது தானே நம்ம புத்தி. ஆமா, இவ்வளவு 1 ஏக்கரா வந்தாலும் பத்தாது, 2 ஏக்கரா 3 ஏக்கரா இதெல்லாம் அப்படியே வாங்கினே போட்டுனே போனோம். அப்புறம் ஒரு புள்ளிக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கலாமா, இவளுக்கு சேர்த்து வைக்கலாமா, பேரன் பேத்திக்கு சேர்த்து வைக்கலாமா, இப்படியே தான் கீழே தான் போகுமே கண்டி ஒருபோதும் மேல வராது. இதெல்லாம் நிலையில்லாத தெரிஞ்சும் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இருக்குது இல்லையா? அப்போ பக்தி இல்ல, பணிவு இல்ல, விருப்பம் இல்ல, வைராக்கியம் இல்ல, உன் திருவடி அடையணுன்ற இல்ல. ஆனா இப்படிப்பட்ட என்னுடைய பிறப்பை நீ அறுத்திருப்பா அப்படின்றார் மாணிக்க வாசகர். அடுத்து வாங்க லலிதாமா படி. ஐயா. திருச்சிற்றம்பலம். காணும் அதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூற காணும் அதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூற பேணும் அதொழிந்தேன் பிதற்றும் அதொழிந்தேன் பின்னையம் பெருமானே
தானுவே அழிந்தே நின்னிணைந்துருகும் தன்மை என் புண்மைகளால் காணுமதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே காணுமதொழிந்தே நீ இனி வரினும் காணவும் நாணுவனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி சாமி. சிவபெருமான் சிவசன் நேரம் கடந்துட்டு இருக்கு. எம்பிரானே நிலையானவனே, உன் திருவடியை பிரிந்திருத்தலால் காண்பது ஒழிந்தேன், கண்கள் களிப்பு மிகும்படி பார்த்து போற்றுவது ஒழிந்தேன், வாயால் துதிப்பதையும் விட்டேன், உன்னை எண்ணி உருகுகின்ற இயல்பும் என்னுடைய அற்பத்தன்மையால் தோன்றுதல் இல்லேன் ஆயினேன், இவற்றால் பிறகு கெட்டேன், அதனால் நீ இனிமேல் என் முன் வந்தாலும் பார்ப்பதற்கு கூசுவனே அப்படின்றாரு. அப்ப கூசுறதுன்னு நானே நிக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன் நான், நம்ம நல்லா நன்றி கட்டவங்களா ஆயிட்டோம். ஆமா, வந்த நோக்கம் என்ன பூமியில சாமியோட திருவடி அடையறதுக்கு. திருவடி அடையறதை விட்டுட்டு இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது பெருசா நிலையில்லாததெல்லாம் தேடி தேடி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இங்க இப்படி அங்கிருந்து கருவெடுத்து உள்ள பருப்பெடுத்து உள்ள வரும்போது நான் அங்கிருந்து வரமாட்டேன்னு தான் அந்த பூமிக்குள்ள வருதான், கருவுக்குள்ள வருதான். சாமி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தான் கருவுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு அப்புறம் வெளியே வந்து அழுவுதான். ஐயோ நான் சுகமா இருந்தவன் திருவடியில இருந்தனே, நான் வெளியே வந்துட்டேன்னு தான் குழந்தை பிறந்தவன அழுதான். அதுக்கப்புறம் இந்த பாழா போன அந்த பாசம் வந்து என்ன பண்ணுது, ஆணவம் கண்மம் மாயை, அப்புறம் காணுவது ஒழிந்தேன், கண் கழிப்பு முடி இருக்கிறத மறந்துட்டேன், எல்லாத்தையும் நன்றி கட்டத்தனமா மறந்துட்டேன். இப்படி கூசி நிக்கிறேன். எப்படி நிக்கிறேன், என்னடா கருவுற்றநாதன் காலம் முதல்ல கட்டையில போந்தோன்னே எனக்கு உதவி செஞ்சிட கடவுளை நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்து போய் பொய்யான இந்த உலகத்தை மெய்ன்னு நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். அப்படி இருக்கிற நம்மளுக்கு சாமி காட்சி கொடுக்கும் போது நம்ம எப்படி வெக்கி நிக்கணுமா, சே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்த இறைவனை நம்ம மறந்து போயிருக்கிறோமே, சே பொய்யான விஷயத்துல நம்ம தேடி தேடி பொய்யா போயிடுச்சே அப்படின்னு நம்ம உணரும் போது நம்ம நாணி நிற்போம். அதனால் வெகு சீக்கிரம் நடக்கும். சிவாயனம். அடுத்து சிவாயனம் ஐயா. நன்றி. பார்த்திரு நீற்று என் பரமனை பரம் கருணையோடும் எதிர்த்து தோற்றிமை அடியார் அருள்துறை அளிக்கும் சோதியே நீதியிலே போற்றிய நமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தழை தளறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்றருளாயே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்றருளாயே என்னை ஆவ என்றருளாயே. நன்றி ஐயா. நன்றி சாமி. சிவபெருமான். அப்ப மெய்யடியார்களுக்கு நீ ஜோதியை காமிக்கிற, நான் வந்து நீதி இல்லாதவன் சொல்றாரு. பாருங்களேன் எப்படி போட்ட, எழுதுறது சாமி தான் எழுதுறாரு, சொல்றது மாணிக்க வாசகர் தான் எழுதுறாரு. அப்ப ரெண்டு பேருமே பக்கத்துல பார்த்து தான் இருக்கிறாங்க. அவ என்ன எழுதிக்கிறாங்க பாருங்களேன். அப்ப மெய்யடியார்களுக்கு அருள் புரிகிற சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என் நினைந்து ஏத்தி புகழ்ந்தமிக்க அலறி என்று என்னுள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை என்று அருள்வாயாக அப்படின்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உன்னை அறநெறி இல்லாத யான் என் அமுதமே என்று துதித்து போற்றி அழைத்து நின்று என் மனத்தில் ஆறுதல் அடையும்படி அடியேனுக்கு ஐயோ என்று இறங்கி அருள் புரிவாயாக. ஐயோ இந்த உயிர் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இறங்கி அருள் புரிவாயாக. அப்போ உத்தமமான அடியார்களுக்கு நீ காட்சி கொடுக்குற இல்லையா, திருநீற்றை அணிந்த மேலானவனும் மேலான கருணையோடும் எதிரே வந்து காணப்பட்டு உண்மை அடியவர்களுக்கு அருள் வழி நல்கும் ஒளிப்பிழம்பே ஆகிய உன்னை அறநெறி இல்லாதவன்னு சொல்றாரு. யார, தன்னைத்தானே அறநெறி இல்லாதவன். அப்போ அவரே அறநெறி இல்லாதவன் சொல்லும் போது நம்ம எம்மாத்திரம் சிவபெருமான சிவசிவா திருவள்ளுவர் கருணை எண்ணி வியந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட இந்த பாடல்லாம் நம்மளுடைய திருவடியை அடையணும்னு தான் நிச்சயம் நிட்டை கூடலுக்கு எல்லாரும் வரணும். திருவள்ளுவர் கருணையில் ரெண்டும் மெர்ஜாகணும். பாவம் பொடி பொடியா போயிடும். ஆமா, செய்ததெல்லாம் அந்த கர்ம வினையெல்லாம் இனி பட்டினத்தார் சொல்ற மாதிரிதான், என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இனி நடக்க போற ஒவ்வொரு சம்பவங்களையும் செய்திகளையும் எல்லாத்தையும் இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கு பேர் இருவினை ஒப்புன்னு பேருங்க. என்னைக்கு நீங்க இந்த மனம் திரும்புறீங்களோ அந்த மனம் திரும்புற அன்னைக்கே நீங்க சாமியோட அடியாரா மாட்டீங்க. மனம் திரும்பி சாமிகிட்ட அந்த ஒப்பு கொடுத்தல்னு அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துல. அந்த மாதிரி எதை ஒப்பு கொடுக்கணும்னா ஆணவம் கண்மம் மாயை ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும், இது மூணும் உன்னுடைய அடிமை. அப்போ அதுதான் அங்க அந்த 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 ஒப்பு கொடுக்கும் போது மனம் திரும்புதல் நடக்கும். மனம் திரும்புதல் நடந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் நடந்த பிறகு நம்ம அந்த திருவடியை பார்க்கலாம். திருவடியை பார்த்த பிறகு நம்ம கெஞ்சலாம். என்ன கெஞ்சலாம், இந்த மாதிரி நீதி இல்லாம இருந்துட்டேனே, எனக்கு நீ
அஞ்சேல் என்று அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கலாம். அப்போ அவர் கேட்குற மாதிரி நம்மளும் கேட்டு அந்த 3வது இடமாகி அந்த பூர்வ கண்ணை தொட்டு நிச்சயம் திருவடி ஞானத்தை பெறலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. சிவாய நம. முடிச்சுக்கலாமா? சிவலோகநாதன் ஐயா படிக்கிறீங்களா? கடைசி பாட்டை வந்திருக்காரு ஐயா. படிக்க வைங்க. இருக்காரா கேளுங்க. லோகநாதன் ஐயா இருக்காரு கேளுங்க. ஓம் நமச்சிவாய ஐயா. வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். பார்த்திருநீற்று எம்பரமனை பரங்கருணையுடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீதியிலே போற்றி என் அமுதே என நினைந்தேத்தி புகைந்தழைத்தலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவையன்றருளாயே. திருச்சிற்றம்பலம். அழுது அடி அடைந்த அன்பர் சிவபாத்திய திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிவா சிவசிவா. நிச்சயம் 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 நிச்சயம். ஆறுதல் அடையும்படி அடியனுக்கு ஐயோ என்று இறங்கி அருள் புரிவாயாக. அப்படி நம்ம உள்ள நின்று பார்க்கும்போது நீதியிலேன்னு சொல்றாரு. அப்படி பூர்வ மத்திய பார்க்கும்போது சாமியோட கருணையினால அங்க ஒரு எறும்பு ஊறுற மாதிரி இருக்குமா. அப்படி எறும்பு ஊறி சாம்பல் மாதிரி தெரியும். அந்த சம்போ மகாதேவனை நீங்க எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு விரும்புறேன். உடல் கெட்டு மனம் கெட்டு அப்புறம் உயிர் கெட்டு அந்த இதை தறி கெட்டு அப்படி அப்படி அந்த எல்லா விஷயமும் கெட்டு அங்க பூர்வ மத்தியில் நிற்கும் போது நீங்க ஒன்றா நிற்பீங்க. அந்த நாள் வெகு அந்த பேரின்ப நிகழ்வு, அந்த விளைவு, ஆனந்த விளைவு நிச்சயம் எல்லாருக்கும் நடக்கணும். எல்லாரும் வந்து சேரணும். இந்த இடத்துக்கு வந்து சேருங்க. ஆமா, அந்த உலகத்தை பார்த்த கண்டதே காட்சி கொண்டதே கோலன் இந்த ஆணவம் கொண்டு போய் நம்மள கீழே தான் கொண்டு போய் சேர்த்துறோம். திருவடிய நிழல்ல வந்து சேர்க்காது. அதனாலதான் நம்ம இப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்படி நான் உன்னை போற்றி போற்றி என் அமுதே என நினைஞ்சு நான் நிற்கும் போது என்று அருள் புரிந்து என்னை ஏத்துக்க சாமி அப்படின்றாரு. அதனால நம்மளும் அப்படி நிக்கலாம். சிவபெருமன் நன்றிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய வந்துள்ள அத்தனை அடியார்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். கேட்டுக்கொண்டு பொண்ணு சொல் படிங்க. படிங்க வாங்க. ஜான்சி ராணி அம்மா படிங்க. பொண்ணு சொல் 6வது பாட்டு படிங்க. அம்மா இல்லைங்கய்யா. ஐயா பணப்பாத்த ஐயா படி சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். 6வது பாட்டு படி. மாதாடு பாகத்தல் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையாடியாருள் மாதாடு பாகத்தல் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையானடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டின் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிற பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தல்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ போதாடு பூன்முலையீர் பொன்னு செல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். திருக்கதவு அடைக்க வாங்க. ரயில்வே சித்திரம் படிக்கிறீங்களா? பாடுறேங்க ஐயா, பாடுறேன். நன்றிங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கில் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு
புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். அடிகளார் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்த்து செல்வம் வாங்க. செல்வம் மண்ணில் நல்ல வண்ணம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குலவில்லை. எண்ணில் நல்லதொரு கழுமல வளனக வெண்ணில் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே. கணபதி ஐயா வாங்கய்யா, வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சிவா. திருச்சிற்றம்பலம். பேராயம் பரவி வாழும் போதே மெம்பானை பிரிவிழா அடியார்க்கு என்னும் வாராத செல்வம் வரவேற்பாடே. மத்தியமும் தந்திரமும் மறந்துவாகி தீராருமையை தீர்த்தளவில்ல தன்னையே. திருவிழாக்கள் கொண்ட போராடை போலிருக்கும் மேலூராடை போட்டாதேயத்தனால் போக்கினேனே. நன்றியே வந்தடந்தல் ஊரில் மண்டது தொன்னார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உங்களுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சென்னை விசைபாத மலர் சூட்டினார் சிவபெருமான். தனந்தரும் கவிதரும் ஒரு நாளும் தாவழியா உணர்ந்தரும் தெய்வ வழி தரும் நெஞ்சல் வஞ்சமிழந்தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே இனந்தரும் ஓம்பு குழலால் அபிராமி கிடைக்கண்களே. வாழ்க வீடுகளின் புலமே நோக்குக ஆழ்கதி எல்லாம் மரணாமே சூழ்க வையாகவும் சுயத்திற்கவே. வழி வளர்வதற்கு மண்ணு கோகல் மழையை செய்ய குறைகளாவிர்கள் வாழ்க நங்கள் பெரிய முன்னேற்றமேல் வாழ்க மேன்மைகள் தவிர நீதி விளக்கு உலகமில்ல. மேன்மைகள் தவிர நீதி விளக்குக உலகமில்ல. ஆறுதல் வாழ்கிறப்பை மேல் வாழ்வு குடம் வாழ்கிறது மேல் ஏறிய மஞ்ச வாழ்க அங்குதல் நனகு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கதீர் அடியாரில்ல வாழ்கதீர் அடியாரில்ல வாழ்கதீர் அடியாரில்ல. சிவாத்திச்சிற்றம்பலம். நன்றியா, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு. நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், இதுகாரம் பொறுமையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் என் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று கூறி அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா ராஜா ஐயா அவர்களுக்கும் ஐயா அருளரசு ஐயா அவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.